செம்மை வெளியீட்டகம் பற்றியும், நூலாக்கம், நூல் விற்பனையில் இனி மேற்கொள்ள இருக்கும் மாற்றங்கள் குறித்தும் ஆசானுடன் நாம் விரிவாக உரையாடலாம். வணக்கங்க. வணக்கம் செல்வி. செம்மை வெளியீட்டகம் 10 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கு. 60க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. மரபு வாழ்வியலை அடிப்படையா கொண்ட நூல்கள், மேலும் மரபு கட்டுமானம், மரபு கல்வி, வேளாண்மை, மெய்யியல், இறையியல், மருந்து நூல், தமிழ் நூல் இப்படி பல துறைகள்லயும் நீங்க உணர்ந்து பதிவு செய்த நூல்கள் செம்மை நிகழ்வுகளிலும் பயிற்சி வகுப்புகளிலும் கிடைக்குது. பொதுவா வெளியீட்டகம் என்பது என்ன? செம்மை வெளியீட்டகம் எப்படி தொடங்கப்பட்டது? இப்ப எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த கேள்வி ஒரு கடந்த காலத்தை நோக்கி அழைப்பதான கேள்வி. இப்போ செம்மை வெளியீட்டகம் என்ற சொல்ல நம்ம 2004 அல்லது 5 அந்த பெயர்ல ஒன்று தொடங்கணும். அது அப்போ நான் ஆவணப்படம் ஒன்று, பேசாமொழின்னு ஒரு ஆவணப்படத்தை அதனை இயக்கி அதற்கு தயாரிப்பு செய்த பொழுது அது வைத்த பெயர் இது. அப்பொழுது ஒரு ஓரிரு நூல்கள் வந்தன. எல்லாம் வேற. அது ஒரு நம்ம அந்த ஒரு ஒரு அரசியல் பகுத்தறிவாயப்பட்ட அந்த நிலையில் இருந்த பொழுது எழுதிய நூல்கள். அதற்காக தொடங்கப்பட்டதுதான் செம்மை வெளியீட்டகம் என்பது. அதன் பிறகு அது ஒரு எந்த செயல்பாடும் இல்லை. அப்புறம் ஒரு திரைப்படத்தின் நம்ம செய்த பொழுது செம்மை வெளியீட்டகம் மறுபடியும் வந்தது. அதன் பிறகு மீண்டும் அது கிடப்பில் கிடந்தது. அது ஒரு சூழலில் நம் இறைவனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய வழிக்கு நாம் வந்த அந்த பொழுது முதல்ல எந்த விதமான கல்வி அறிவும் சாராத நூல் எழுத இயலும் என்பதே நமக்கு அப்பதான் அது புரியுது. அது ஒரு கையை பிடிக்காம நடக்க ஒரு குழந்தை தொடங்குவது போல என்னை பொறுத்த வரைக்கும் அது உள்ளே நான் ஒரு தாய் தந்தை கையை பிடிச்சு நடக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை தானே நடக்குது இல்லையா? அப்புறம் தாயும் தகப்பனும் உள்ளிருந்து ஒரு குழந்தையை நடக்க வைப்பதே அந்த குழந்தையை உணர்ந்து கொள்வது தான் அந்த உணர்ந்து நூல் எழுதுவது என்பது. வெளியில இருக்கிற கல்வியை கற்றுக்கொண்டு பலரிடம் பேசி எழுதுவது ஒரு நிலைதான். அதன் பிறகு உள்ளிருந்து உணர்த்தப்படுபவற்றை எழுத வேண்டும் என்பது எனக்கு அப்பதான் புரியுது. அப்போ முதலில் நம்ம எழுத தொடங்கிய நூல்னு சொன்னா அது வந்து அவ்வாறு உணர்ந்து எழுதிய நூல் என்று சொன்னால் முதல் நூல் முதல் மழை பெய்த போது பூமியில் மரங்கள் இல்லை என்பது. அதே காலத்தில் இனிப்பு என்ற ஆவணப்படம் எடுப்பதற்கான பணிகளே நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ மிக 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 கடுமையான நிதி நெருக்கடி, பல்வேறு அழுத்தங்கள், அது பல ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கிற அது மாதிரி ஒரு தன்னந்தனியாக இருந்து ஒரு பெருங்கூட்டத்தை எதிர்கொள்ளுதல். அது ஒரு பெருங்கூட்டத்தோடைய அங்கமா இருந்துட்டா அந்த பெருங்கூட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியில்லை. அது அப்படியே அது சொல்றபடி கேட்டுக்கலாம், அல்லது நம்ம சொல்ற கூட அது கேட்கும் அந்த கூட்டம். நீங்க ஒரு பெருங்கூட்டத்துக்குள்ள தன்னந்தனியா இருக்கிறது என்பது ஒரு என்னன்னு அது அந்த நிலையில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் புரியும். தன்னந்தனியா இருப்பது மட்டுமல்லாமல் தன்னந்தனியா செயல்படணும். அது அதை விட இன்றியமையாதது. தனியா இருக்கிறேன்னா இருந்துடலாம், பைத்தியம்னு மக்களோட வழக்கு சொல்றேன், பைத்தியக்கார பையன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அது கூட பரவாயில்ல, அந்த பேர் சிக்கல் கிடையாது. நம்ம இருக்கிறோன்ற இந்த இருத்தலே போதுன்ட்டு போயிடலாம். ஆனா இங்க செயல்பட வேண்டியிருக்கு. தன்னந்தனியா இருந்து இந்த பெருங்கூட்டத்தோடு செயல்பட வேண்டியிருக்கு. அந்த பெருங்கூட்டத்தில தான் உரையாட வேண்டியிருக்கு. அது ஒரு கொடுமையான காலம். அது கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிந்து அது ஒரு 3 ஆண்டுகள் பக்கம் அது நீடிச்சது அந்த கொடுமை. அப்போ என்னன்னா நிதி நெருக்கடி ஏதோ ஒரு ஒத்துழைப்பும் கிடையாது. எங்கிருந்து எதுவும் இல்லை. எல்லாம் எங்கு பார்த்தாலும் மறுப்பு, நிராகரிப்பு, அப்படிதான் அந்த காலம் இருந்தது.
ஆனா நாம் அப்போ இந்த இனிப்பு என்ற ஆவணப்படம் இந்த இயக்கத்தோட இங்கே காலம் அது. அதுல அந்த அப்போ அதுக்கு வந்து படப்பதிவுக்கு போகணும்னா கூட கையில பணம் இல்லை. அது எந்த அளவுக்குன்னா, இப்ப நான் வந்து சென்னையில இருக்கிறேன். சென்னையிலிருந்து ஒரு ஊர் இப்ப பாலமலை நான் போகணும் திட்டமிட்டு இருக்கிறேன். பாலமலைக்கு போய் தான் அந்த படத்தோடைய இன்றியமையா காட்சிகள் எல்லாமே பாலமலையில தான் படப்பதிவு செய்தோம். அதுக்கு இல்ல ஒரு தொடர் வண்டிக்கு வந்து அப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள வரும் அந்த பயண கட்டணம். அவ்வளவுதான். எங்கன்னா சென்னையிலேருந்து அந்த பக்கம் தர்மபுரியோ கிருஷ்ணகிரி பக்கமோ ஏதோ ஒரு தொடர் வண்டி கட்டணம், அவ்வளவுதான். அது இல்லை என்கிட்ட அப்போ. அதுக்கப்புறம் அங்க போகணும் இல்லையா, அங்க போனா அங்க ஏதோ ஒத்துழைப்பு செய்யறவங்க இருக்காங்க, அங்க போயிட்டா இருப்பாங்க. அங்க ஈஸ்வரன் ஒரு அண்ணன் இருந்தாரு, அவரு மற்றவர்களும் இருக்காங்க, எல்லாரும் நண்பர்கள்லாம் இருந்தாங்க அப்போ. ஆனா யார்ட்டையும் இல்லை. இப்ப போய் கேட்கவும் முடியாது இல்ல, நான் இப்படி போய் கேட்க முடியுமா? அதுக்கு முன்பு நிறைய ஒரு பணம் பல 100,000 புழங்கின கையே அன்னைக்கு இப்படி ஒரு 200 300 இல்லாத நிலைமை நமக்கு இருந்தது அப்போ. அதுதான் எல்லாமே இறைவனுடைய அரவணைப்புக்கு பிறகு இதெல்லாம். அதுக்கு பிறகுதான் அப்படி நிகழும். அதுதான் தனித்து விடப்படுதல் என்பது அப்படிதான் இருக்கும். அதுல இறைவன் இருக்கிறான், அப்புறம் என்ன தனித்து யாரு தனித்து விடுறது, அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இறைவனை விட வேற யார் கூட இருந்து என்ன இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இல்லைன்னா என்ன, அவர் இருந்தா போதும். அந்த காலத்துல அப்படி ஒரு நெருக்கடி அது இருந்தது. அப்போ ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க, பிரியதர்ஷினின்னு ஒரு பெண். அவங்க என்னோட கட்டுரைகள் இதன் மேலெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவங்க சந்திக்க வந்திருந்தாங்க. செம்மையவனமும் வந்திருந்தாங்க, சென்னையிலயும் இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லலை, அதாவது கையில பணம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, சொல்லலை. ஆனா அவங்களுக்கு பொதுவா அந்த வெளியில சுத்தி பார்க்கணும்ன்ற விருப்பம் இருந்தது. என்னோடையும் வெளியில வரணும், ஏன்னா என்னுடைய அந்த கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு பிடித்திருந்தது. அப்ப அவங்க எங்க அடுத்த திட்டத்தை பத்தி நான் சொல்லும் பொழுது சொன்னாங்க, அது ரொம்ப வியப்பா இருக்கும். அவங்கள்ட்ட நான் அதை பணம் இல்லைன்றத சொல்லாம சொல்லி பயணச்சீட்டு பதிவு பண்ணோம். அவங்கதான் பயணச்சீட்டு பதிவு பண்ணி அந்த செலவுகள் எல்லாம் அன்னைக்கு அவங்க பார்த்துட்டாங்க. அதாவது அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன, ஒரு எரிபொருள் மலைக்கு ஏறணும்னா ஒரு 4 பேர், ஒரு வாகனம், எரிபொருள், ஒரு உணவு, என்ன கையில தான் நம்மகிட்ட தான் 300 400 இல்லையே. அத சொல்றது கூச்சமா இருக்கு எனக்கு. அவங்ககிட்ட அவங்களே வெளியில இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம கேட்க முடியாது அப்படின்னு. எல்லா நூல்கள்லயுமே அவங்க பேரு இப்போ 10 பதிப்புகள்கிட்ட வந்திருக்கு இனிப்பு. அதுல வந்து எல்லா நூல்கள்லயுமே அவங்களோட பேர் இருக்கும். நீங்க முதல் பேர், அவங்க துணை நின்றோன்னு 2 பேர் இருக்கும். அந்த அவங்களோட பெயர் நம்ம ஆவணப்படத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறோம், பிரியதர்ஷினின்னு அவங்க பேரு. அதன் பிறகு இப்போ அவங்களோட ஒன்றும் பெரிய, அவங்க அங்க இருக்காங்க. இப்போ இது என்னுடைய இந்த செயல்பாடுகள்லாம் அவங்க கவனிக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அது எல்லாமே திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு வியப்பா தான் இருக்கு. அதே போல அப்புறம் அங்க போனோம், படப்பதிவு நடத்தினோம். அப்ப இருந்தாங்க அவர் உடன் இருந்தவர்கள், இளங்கோவன், ஈரோடு சேர்ந்த அப்போ நெருங்கிய நண்பர்களா நாங்க இருந்தோம். அவரு அங்க இளையராஜான்னு ஒரு இளைஞர். அப்புறம் சொன்னபடி அங்க ஈஸ்வரன், அங்க பாலமலை அடிவாரத்துல அண்ணன். அந்த அண்ணன் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒத்துழைப்பு. தனிக்கா அவர்லாம் பெரிய பகுத்தறிவாளர், அந்த அமைப்பை சேர்ந்தவர். நான் எனக்கு அவ்வளவு ஒத்துழைப்பா இருந்தாரு. அவரெல்லாம் இல்லாம இதுல எதுவுமே நடந்திருக்காது. அப்புறம் இப்போ ஒரு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய
ஒரு ஒரு நண்பர்ன்னு சொல்லலாம். நாங்க அதிகமா சந்திச்சதே கிடையாது. அவர் எப்படி உதவி ம். செய்றாருன்னா, நான் எழுதிட்டு ம். இருக்கிறேன். நான் வந்து சரி. நூல் போயிட்டு வந்துட்டு இனிப்பு எழுதுறேன். முதல் மழை பெய்த பொழுது பூமியில் மரங்களில் எழுதிட்டு இருக்கிறேன். சரி. அப்போ அ அவரு என்ன செய்றாரு, அவர்ட்ட நம்ம ஒரு தொகை எழுதுறது இப்பதான் பயணச்சீட்டுக்கே பணம் இல்லாம அந்த படத்த எடுக்குறோம். சரிங்க. ஆ அது அப்படியே போட்டாச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் வேலை இருக்கு இல்லையா? ஒரு ஆவணப்படம்னா ம். அதுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அது அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிக பிற்காலத்துல தான் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து தான் நான் நாகாலாந்தெல்லாம் போறேன். அப்போ சரி. ஓரளவுக்கு எனக்கு வருவாய் வரத் தொடங்கியிருந்த காலம் அது. ம். ஆனா நூல் அதுக்கு முன்பே வந்துடுச்சு. ம். நூல் எழுதணும். எழுதிட்டு இருக்கிறோம். அத அச்சிடணும் இல்லையா? அத அச்சிடணும். அது நூலா வரணும். ஆமா. அத யார் வாங்குவா? நான் தான் சொன்னேனே, நான் ஒரு கூட்டத்துல ம். இருந்தாலும் தனியா இருக்கிறேன். என்ன யாருக்கும் தெரியாது. ம். ம். நான் நூல் எழுதுவேன்னும் தெரியாது. என்ன எழுதுறேன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. ம். அப்போ அத அச்சிடுவதற்கான தொகை வேணும்னு நம்ம அப்ப கூட இருந்த நம்ம கூட இருந்த தம்பிட்ட பேசும்பொழுது, அவர் இந்த தகவல இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றாரு. அவரு 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 ஒரு இப்ப ஒரு அரசியல் கட்சியில எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு அ நண்பர். நாங்க ஒரு சரி. 2 முறை தான் சந்திச்சிருப்போம்னு நெனைக்கிறேன். ஆனா அது என்னமோ அது ஒரு ம். உள்ளுக்குள்ள ஒரு உறவு இருந்துட்டே இருக்கும். அவர் அப்ப ம். வெளிநாட்டுல இருந்தாரு. அவரு உடனடியா ஒரு தொகை அனுப்பி விடுறாரு. சரி. "அண்ணன அண்ணனுக்கு இத குடுத்துருங்க. வச்சுக்க சொல்லுங்க" ம். அப்படின்னு. என்ன ம். நூல் வரப்போது? இது இப்போ கூட அந்த நூல அவர் படிச்சதில்ல. அவர் பேரும் நம்ம ஒவ்வொரு பதிப்பிலயும் அதுல நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். சரிங்க. அதாவது இப்படி அதோடைய அதுல ஒத்துழைப்பா வந்தவர்கள் அ எப்படி வந்தாங்க? அது எப்படி ம். நிகழ்ந்ததுன்னு இன்னைக்கெல்லாம் திரும்பி பார்க்கும்பொழுது, அதை அது இறைவனை அன்றி வேறு யாரும் இதெல்லாம் நிகழ்த்தியிருக்கவே முடியாது. அப்படின்னு ம். தொடங்குனது அது. அதுக்கப்புறம் நானு முதல் மழை பெய்த பொழுதும் எழுதுறேன். ஒரே நேரத்துல 2 நூல் ம். கையில பணம் இல்ல. ம். அச்சுக்கு அனுப்புறத பத்தியெல்லாம் ஒண்ணுமே புரியல. எங்க பணம் இருக்கு? ஆனா, ம். நான் 2 நூல் எழுதிட்டு இருக்கிறேன். ம். எப்படி ம்ஹ்ம். ஆச்சு. ஆமா. எழுதிட்டு இருக்கிறேன். ம். இப்போ விஜயன் கதிர்வேலன் அப்படின்னு அந்த நம்ம அம் சேலத்துல தர்மபுரியை சேர்ந்தவரு. அவரும் அ அப்பாவோட அரசியல் அமைப்ப சேர்ந்தவரு. சரிங்க. அவரு அவருடைய தொடர்பு வருது. அவரு 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 என்ன சொல்றாரு, "என் கையில நான் ஒரு தொகை இருக்கு. நான் தர்றேன். நூலுக்கு செலவு நான் ஏத்துக்கிறேன்னு." ஓ! இவரு சரி. இப்ப விஜயன் கதிர்வேலனே எனக்கு அவ்வளோ நெருங்கிய பழக்கம்லாம் கிடையாது. அப்பதான் ம். பார்க்க தொடங்கி இருக்கிறோம். ஆனா அவர் அப்படி சொல்றாரு. அப்புறம் அவர் தந்தாரு. அப்புறம் நியாஸ்ன்னு ஒரு தம்பி கூட இருந்தாரு. அவருடைய ஒத்துழைப்பு இருந்தது. இப்படி சின்ன சின்ன ஒரு மணிய சேர்த்து ஒரு மாலை கட்டுற மாதிரி ம். ஒரு ஒண்ணு நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் அந்த நூல் எழுதுறோம். நூல்கள் 2 வருது. அப்போ இருந்த அ அந்த சூழல்ல எனக்கு இருந்தது என்னன்னா, இப்ப நூல்கள அச்சிடுறோம். அது விற்பனை ஆகணும்னா, அந்த புத்தக திருவிழான்னு ம். சென்னையில நடந்துட்டு இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அதுல கொண்டு போய் வச்சுட்டா அது நெறைய விற்பனை ஆயிடும்னு. ஆனா அதுக்கு எனக்கு கடை கிடையாது. அது ம். எந்த கடையில குடுக்கறதுன்னு தெரியல. இந்த சரி. மாரி எதுவும் தெரியல. எதுவுமே ம். தெரியல. ஆனா ஏதோ ஒரு இது செய்யலாம், அது செய்யலான்னு. அது வடிவமைப்புக்கு வடிவமைப்பு ஒருவர் செய்றாரு. அது தாமதமாயிட்டே இருக்கு. புத்தக திருவிழாவே தொடங்கிடுச்சு. நாங்க வடிவமைப்பே முடிக்கல. ஓ! சரிங்க. அ அங்க போனா ஒரு 100, 200 நூல் வித்துருமே. ஒரு ம். பணம் வருமே கைக்கு. அப்படின்னு ம். நம்ம நெனைக்கிறோம். ஆனா ம். நடந்தது. அப்புறம் நான் சொன்னேன். அவரு வருத்தப்பட்டாரு. ம். ஐயோ! என்ன ஐயா அவரு நான் அந்த உடல்நல வழிகாட்டல் பார்த்தபொழுது அதெல்லாம் என் மேல கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு மரியாதையோட இருந்தவரு. அவர் தானே முன்வந்து அந்த பணி செஞ்சார். அவரு சரிங்க. ஐயா இது மாரி புத்தக திருவிழாவுக்கு முன்னாடி வராது போல இருக்கே, கொண்டு வர முடியாது போல இருக்கே அப்டின்னாரு. அப்பதான் ம். நான் சொன்னேன், அ புத்தக திருவிழாவை நம்பி இந்த நூல்ல நான் எழுதல. ம். இந்த நூல் எப்ப வரணும்? அல்லது வரவே வேண்டாமா? என்பதெல்லாம் இறைவனுடைய பொறுப்பு. ம். ஒரு நிகழ்வு அது என்ன காப்பாத்துன்ற துளி நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நீங்க ஒரு உதவி செய்வீங்கன்னா ஒண்ணுதான். ம். இதுல எந்த அழுத்தமும் வச்சுக்காம நீங்க வேலை செய்யுங்க.
ம். உங்களுக்கு இது எப்ப வருதோ அந்த வடிவமைப்பு அப்ப முடிங்க. அதுதான் இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிற காலம். அந்த காலத்த ம். நீங்க திருத்தணும்னு நினைக்க வேணான்ற பொருள்பட அவர்ட்ட நான் சொன்னேன். ம். ஆனா, அந்த திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா, நான் எங்க போய் விக்க போறேன்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லல. தெரியாது எனக்கு. சரிங்க. அதெல்லாம் தெரியாது. அத இத ஒரு மனிதரையோ, ஒரு குறிப்பிட்ட மனிதர், ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு, இதையெல்லாம் நம்பிட்டு நம்ம ஒண்ணும் கால வைக்கல. நம்ம முதல்ல நடக்கத் தொடங்கியது, "உள்ளிருந்து நான் வழிகாட்டுகிறேன். உன் உன் கால்களுக்கு நடக்கும் வலிமையை நான் தந்தேன்" என்று இறைவன் உணர்த்திய பிறகு தான் நடக்கத் தொடங்குறோம். ம். அப்புறம் இந்த குச்சிய புடிச்சுட்டு நடக்கலாமா, இவரு கைய புடிச்சுட்டு நடக்கலாமான்ற எண்ணம்லாம் என்ட்ட அறவே கிடையாது. அப்பவே கிடையாது. ம். அவன் தான் எங்கிருந்தோ ஒருத்தர் அனுப்புறானே, ஒரு பயணச்சீட்டு போடுறதுக்கோ, ம். சோறு வாங்கி தர்றதுக்கு, கடைக்கு கூட்டு போறதுக்கோ, சோறு வாங்கி தர்றதுக்கோ, எங்கிருந்தோ அனுப்புறான். எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து பணம் வெளியிடுறதுக்குன்னு போடுறாரு. இன்னொருத்தர் வந்து ம். நான் நானும் பணம் தரேன்ட்டு வந்து நிக்கிறாரு. இவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது இதுக்கு முன்பு நமக்கு. ம். அப்படி நிகழ்ந்துட்டு இருக்கும்போது, இதுல நமக்கு என்ன கவலை? என்ன இது பண்ணோம். அப்புறம் வேடிக்கை என்னன்னா, அந்த புத்தகம்லாம் ம். அச்சிட்டு வரும்பொழுது, புத்தக சரிங்க. கண்காட்சி மாலை 5 மணியோ, 6 மணியோட முடியுது. முடியுது. ம். நாங்க வந்து 3:30 மணிக்கு முடிஞ்சது கிட்டத்தட்ட. ம். ஆமா முடிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. எடுத்து வைக்க தொடங்குறாங்க. அப்போ போறோம். ம். ம். நூல்கள் நூல்களை எல்லாம் எடுத்துட்டு அப்போ போறோம். ஆனா, ம். அத்தன பேர் அங்க நம்ம ம். அப்ப அந்த சமூக வலைதளத்துல எழுதிட்டு இருந்தனால, ம். அத்தன பேரு வந்து அங்க ம். காத்துட்டு இருந்து வாங்குனாங்க. ம். ஒரு சிலர் வாங்குனாங்க. அதன் பிறகு அந்த தொடு சிகிச்சை நிகழ்வுகள்ல நான் கலந்துக்கிறது உண்டு. அப்போ அதாவது நான் பாடம் நடத்துவதற்கும், உரையாற்றுவதற்கும் போவேன். அழைப்பாங்க என்ன. ம். ம். அங்கெல்லாம் நூல்கள் விற்பனையானுச்சு. அதுல நெறைய விற்பனையானுச்சு. அந்த மாணவர்கள் ம். நெறைய இப்ப இந்த செவ்வி கேட்கறதுல கூட அப்போதிலிருந்து என்னுடைய கருத்துக்களை பின்பற்றுபவர்கள்லாம் கூட நெறைய இருப்பாங்க. ம். அ அவங்கலாம் நெறைய வாங்குனாங்க. வாங்குனாங்க. அப்படிதான் அது. அதுக்கப்புறம் அப்படி மார்ச் நமக்குன்னு செம்மைக்கென்று நம்ம நிகழ்வுகள் நடத்துறோம். நிகழ்வுகள்ல ம். ம். நூல் விக்குது. அந்த மாரி. அப்போ விஜயன் கதிர்வேலன்றவர் தான் முதல்ல இந்த வாழ்க்கையில், இந்த இறைவன் வழங்கிய வாழ்க்கையில, அவரு வெளியீட்டக பொறுப்பாளர் அப்படின்னா விஜயன் கதிர்வேலன் தான் இருந்தாரு. அவ்வளோ ம். பணிகள் எல்லாம் அப்ப தர்மபுரியில இருந்து நூல்கள் எல்லாம் அனுப்புவோம். நூல்கள் எல்லாம் அவர்ட்ட ம். தான் இருக்கும். சரிங்க. அவர் தான் நூல்கள் அனுப்புவாரு. அதன் பிறகு அத பணிச்சூழல் அவருடைய தனிப்பட்ட பணிச்சூழல் அது காரணமாக ம். மீண்டும் தஞ்சைக்கு கொண்டு வரோம். அப்புறம் இடையில சிதம்பரத்துல இருந்து சிவபிரகாஷ் அண்ணன் பொறுப்பெடுத்துட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. சரிங்க. மீண்டும் அப்புறம் தஞ்சைக்கு வருது. அப்ப திருமுருகன் ஒருத்தர் இப்போ ம். மீண்டும் ஊர் திரும்பியிருந்தாரு. அப்புறம் இப்ப வெளிநாட்டுக்கு பணிக்கு போயிட்டாரு. அவரு வந்து சரிங்க. பெரிய ஒத்துழைப்பு. அவரு அவரு அவர் ம். இருந்த காலம் வந்து எனக்கு வெளியீட்டகமாவும் சரி, செம்மை ம். வனமும் சரி, எனக்கு சுமையற்ற காலமா இருந்தது. நல்ல ம். மிகச்சிறந்த பொறுப்பாளர் அவரு. ம். அவரு இப்ப அப்புறம் அப்ப கலாநிதி ஊர் திரும்பி இருந்தாரு. ம். அவருடைய ஒத்துழைப்பு வடிவமைப்பு செய்யறது, இல்லை எல்லாம் நல்லது கெட்டது ம். பேசிக்கிறது. ஒரு ம். நட்பு முறையிலயும் கூட சரி, ம். அவ்வளோ ஒத்துழைப்பு ம். கலாநிதியோ, திருமுருகன் சரிங்க. இவங்க இப்படியே அது வளருது. இது எல்லாவற்றிலயுமே வந்து இப்ப இவங்க காந்திமதி உடன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால இயன்ற பங்களிப்பு செய்வாங்க. ஏற்கனவே இந்த திரைப்பட காலத்துலலாம் வந்து தனிப்பட்ட முறையில அவங்களோட நிறைய இதெல்லாம் ஈடுபடுத்தி அது ஒரு பெரிய திரைப்படத்துலலாம் பெரிய இழப்பு. அ சரி. அவங்களுடைய சேமிப்புன்னு கூட ஒண்ணும் வச்சுக்கிறது இல்ல அவங்க. சில சில விஷயங்கள சொல்ல முடியாது வெளியில. அந்த மாரி அவங்களுக்கு ம். ஒரு இழப்பு ஏற்பட்டுருந்துச்சு. ம். அப்புறம் இது ஏதோ ஒரு வகையில அவங்க கூட இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த செம்மைவனத்துக்கு வந்த பின்னர், இப்ப நூல்கள்லாம் வந்த பின்னர், வேறு ம். திருமுருகனும் மீண்டும் வெளிநாடு போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு சரி. பொறுப்பாளர் இன்னொருத்தர் வர்றாரு. அவரு ம். சில காலம் பார்த்துக்கிறாரு. ஒரு சரிங்க. சரியா வந்து இது ஒரு தடத்துக்கு போனது அப்படின்னு மீண்டும் சொல்ல முடியல. ஒரு வரி நூல்கள் ம். அனுப்புறதுல சுணக்கம் இருக்கு, அது இருக்கு. இப்படி ம். இப்படி இப்படி இருக்கு. ஆனா நூல்கள் போகுது. நல்லா போகுது. ம். மக்கள் வாங்குறாங்க. மரபுக்கூடல் மாரி கூட நெறைய ஆமா. போகும். மாதம், அதுல மாதம் தான் போகும். இதான். சரி, நீங்க இப்போ வந்து அனுப்புனது வந்து நம்ம வந்து அஞ்சல் வழியில அனுப்புறது
சீராக இருந்தது வந்து ம். விஜயன் இருந்தப்போ, திருமுருகன் இருந்தப்போ தான். சரிங்க. ம். அப்ப நம்ம வந்து வனம்னு ஒரு மாத இதழ் கூட நடத்தினோம். ஆமாங்க. அது ஒரு ஆண்டுக்கு தெரியும். நடத்தினோம். ம். வனம் சிறுமை வனம்னு அது நடத்தினோம். அது வந்து விஜயன் திருமுருகன் காலத்துல தான் அது வந்து சீரா இருந்தது. சரிங்க. ம். அதுக்கப்புறம் தடுமாற்றம் தான். ஒரு முறையை அனுப்புறது இல்ல. அது ம். தடுமாற்றமா இருக்கும். நம்முடைய மரபுக்கூடல் மற்ற நிகழ்வுகள்ல நிறைய நூல்கள் ம். போயிட்டு இருந்தது. நல்லா போணுச்சு, விற்பனையானது. ம். நிறைய பேர் ஆமா. படிக்க தொடங்குறாங்க. ஒரு கூட்டம் உருவாகுது இப்போ. நிச்சயமா. அது நடந்துட்டு இருந்தது. வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்து வாங்கிட்டு போவாங்க. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. வர்றவங்க, ஆமா. ஊருக்கு வர்றவங்க அப்படியே வாங்கிட்டு ம். போவாங்க. அந்த மாதிரி இருந்தது. வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியுமான்னு பலர் கேட்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ம். ம். அப்படி அப்படி இருந்தது. அப்போ இவங்களும் எல்லாருமே போயிட்டு அப்புறம் இது பின்னர் செம்மைவனத்திலிருந்து நூல்கள் அனுப்ப தொடங்குறோம். அப்போ வந்து நம்ம கூட இருந்த அந்த தம்பிகள் அவங்கள பார்த்துக்க சொன்னா அவங்க சரியா பார்த்துக்கல. நூல் அனுப்ப சரிங்க. சொன்னா அனுப்புறதில்ல. அவங்களால அதான் இது வந்துங்க இந்த வெளியீட்டக பணின்றது வந்து ஒரு வழக்கமான பணி அல்ல. சரி. இதுக்குன்னு பல ம். நுட்பங்கள் இருக்கு. இதற்கென்று மிக கூடுதலாக பொறுமை வேணும். சரி. நூல்கள் நிறைய இருக்குது. இப்ப நம்ம அதுக்குள்ள இது போக வேண்டாம். அது எல்லாருக்கும் வராது. அதுதான் முக்கியம். அதான் நான் சொல்ல வர்றது. அது ம். எல்லாரும் செஞ்சிட முடியாது. ம். அதுக்கு சில தனித்திறன்கள் தேவைப்படுது. ம். பின்ன இப்ப இதற்கெல்லாம் பிறகு இவங்க காந்திமதி கூடுதலா இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட தொடங்கி ம். ஒரு பொறுப்பெடுத்துக்க தொடங்குறாங்க. இப்போ முழு ம். பொறுப்பு அவங்க தான். அந்த நூல் வழங்கல் மட்டுமல்லாது சரிங்க. அது அச்சுக்கு அனுப்புறது, வடிவமைப்பு நிறுத்தி பார்க்கறதுன்னு இது எல்லாமே. ஏற்கனவே அவங்க அந்த வடிவமைப்பு இதெல்லாம் பார்ப்பாங்க. ம். சரிங்க. இப்ப விற்பனை அ வழங்கல் வரையில பார்த்துக்கிறதுன்றது இப்ப அவங்களுடைய முழு பொறுப்புல தான் அது இருக்கிறது. கடந்த சரியா சொல்லலாம்னா, நம்ம வந்து 2020 அந்த ஊரடங்குல இருந்துன்னு நம்ம சொல்லலாம். 4 ஆண்டுகள் அ அத ம். அதுல வந்து அவங்க முழுதும் அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதற்கு முன்பு நான் சொன்னபடி ஒரு சிலர் வந்தாங்க, இருந்தாங்க. ஓரளவுக்கு நடந்தது. சரியா நடக்கல ம். அப்படின்றது. இப்போ வந்து ஒரு மேம்பட்ட நிலையில் நூல் வழங்கல் இருக்கிறது. இதுவரை ம். இருந்ததை விட மேம்பட்ட நிலையில் நூல் வழங்கல் இருக்கு அப்படின்னா, அது இந்த 4 ஆண்டுகள்ல அது இவங்க பொறுப்பெடுத்து செய்யும் இந்த 4 ஆண்டுகள்னு உறுதியாக சொல்ல முடியும். நமக்கு. சரிங்க. இதுதான் வந்து இப்போ வெளியீட்டகத்தோடைய ஒரு ஒரு ம். சின்ன சுருக்கம். இதுவரை என்ன நடந்தது அப்படின்றதுக்கான சுருக்கம். பொதுவா செம்மை வெளியீட்ட புத்தகங்கள, புத்தக கடைகளுக்கு குடுக்கறதில்ல. பொது விற்பனைக்கு புத்தகங்கள குடுக்கறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுங்களா? ஆம், ஒரு அதுக்கு என்னுடைய ஒரு ஆழ்ந்த கருத்து என்ன அப்படின்னா, அது ம். அது அததான் நான் சொல்ல முடியும். மற்ற எல்லாம் காரணம் சொல்ற மாரி இருக்கும். நான் உள்ளத சொல்லணும்னா, ம். ஆம், இதுவரை நான் சொன்ன அந்த வெளியீட்டகத்தை பற்றிய என்னுடைய பட்டறிவும், வாழ்க்கை போக்கு நடைமுறையுமே அ இதற்கு பதில் தான். அதாவது ம். ஒரு நூல் அ எழுதுதல் என்பது மற்றவர்களுக்கு எவ்வாறானதோ, எனக்கு ம். அவ்வாறானதல்ல. ம். அது வந்து முற்றும் முழுமையாக என்னுடைய ஒரு மனிதனாக என்னுடைய தனிமையில் மட்டுமே நிகழ்வது அது. அ சரி. அது ஏன்னா ஒரு புனைவு கிடையாது. அது ஒரு புனைவுனா, எழுதுறப்ப தனியா எழுதுறத பத்தி நான் பேசல. ம். ம். கருத்து அ இந்த புலனறிவு வழியா வர்றதில்ல நமக்கு. நம்ம சரி. உணர்த்தப்படுபவற்றை எழுதுகிறோம். அதைத் தாண்டி சரி. என்னால ஒரு ஒரு கருத்து சொல்லிட நான் சொல்வதில்லை. ஒரு சொல் அப்படி வருவதில்லை. சரி. இப்படியான நூல்கள் எ எவர்களுக்கானவை? எவருக்கானவை? இந்த நூல்கள் வழங்கும் முறை எவ்வாறு இருக்க வேண்டும்னு எனக்கு ஒரு கொள்கை இருக்கு அதுல. சரிங்க. இந்த நூல்கள் வந்து ஒரு பொது சந்தையில் வைக்கப்படும்போது, சரிங்க. ஆ இது வந்து இந்த நூல்களுக்கானவர்களைத்தான் சென்றடைகின்றனவா? ம். என்பது ஒரு பெரிய கேள்வி. ம்.
அப்படி நடக்கிறதே இல்லை, எப்பொழுதுமே நடந்ததில்லை, யாருக்கும் நிகழ்ந்ததில்லை, இவ்வாறான யாருக்குமே அது நிகழ்ந்தது கிடையாது. இந்த நூல்கள் எவரை சென்றடைய வேண்டும் என்பதும் என்னுடைய கையில் இல்லை. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, இந்த நூல்களை பொது சந்தையில வைக்க வேண்டாம். ஏன்னா முதல் நிகழ்வே பாத்தீங்களா, இந்த புத்தக சந்தையில வைக்க முடியல. எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை, அது கவலையே கிடையாது. இதெல்லாம் இதை நம்பி எல்லாம் இங்க நாங்க ஒண்ணும் இல்லைன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதனால எனக்கு அந்த பொதுவான அங்காடிகளுக்கு கொடுக்கறதுல இதனாலேயே உடன்பாடு இல்லை. ஒண்ணு. மற்ற காரணங்களா சொல்லணும்னா, அவங்களுடைய பொருளாதார நடைமுறை இருக்கு இல்லையா, ஒரு புத்தக கடை, அது அவர்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அது வேற. ஆனா ஒரு நூலை அனுப்பிட்டு அதுக்கான தொகையை வாங்குறதுக்கு நம்ம 10 முறை இப்ப திருமுருகன் இருந்தார் இல்லையா, திருமுருகனும் விஜயன் கதிர்வேலன் இருந்த பொழுது சரி, இவங்களுமே காந்திமதி அந்த பொறுப்புக்கு வர தொடங்கிய காலத்திலுமே கூட சரி, கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்கணும். அந்த விற்பனையே ஆயிருக்கும், அடுத்தடுத்து வாங்கியிருப்பாங்க. இப்ப விற்பனை ஆகாதல, ஒரு 100 நூல்கள் அனுப்புறாங்கன்னா அது முடிந்து அடுத்த 100 நூல்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த முதல் 100 நூல்களுக்கே தொகை வராது. இது நான் பார்த்துட்டு இப்ப எனக்கு இப்ப மீண்டும் சொல்றேன், இந்த தொகை எனக்கு சிக்கல் கிடையாது. ஆனா இது என்னவாக இந்த நூல்களை அவங்க பாக்குறாங்கன்றதுதான் எனக்கு முக்கியம். நீங்க 100 நூல்களுக்கு இப்ப அப்படி பார்த்தா ஒரு பெரிய தொகையெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு, அது அந்த அமைப்பு ஒரு பெருந்தொகை இன்று வரை தெரியல. கிட்டத்தட்ட அது ஆச்சு ஒரு 7 இப்ப 9 ஆண்டுகள் கூட முடிந்து போயின. அவ்வளவு பெரிய தொகையை அவங்க தரலன்னா அது கேட்க வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அது பெரிய அமைப்பு. அவங்களுக்கு கிட்ட சொல்ல போனா அது ஒரு நாள் செலவு, ஏதாவது ஒரு நிகழ்வுல அவங்க ஒரு நாள் செலவுல பாதின்னு கூட சொல்லலாம். அவங்க இன்று வரை தரல. அதே மாதிரி இன்னொரு அமைப்புல இருந்து கணக்கே வரல. அதுவும் ஒரு பெருந்தொகை. இப்ப அந்த அமைப்புகள் எல்லாம் நம்ம பேர் சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்க உருப்படியா பல பணிகள் செய்யறவங்க. இதனால அவங்களுடைய பேர் கெடக்கூடாது. நிறைய உருப்படியான பணி செய்யறவங்க தான். ஆனா அது ஏனோ தெரியல, இந்த விற்பனைன்னு வரும் பொழுது அது இந்த மாதிரியான குணங்கள் வெளிப்படுது. இப்ப இதுக்கு பிறகு நான் வேற யார போய் இவங்க சரியா நடந்துக்குவாங்கன்னு பாக்கணும். நான் அப்புறம் எனக்கு இது தேவையில்லையே. நான் ஒரு நூல் விற்பனை ஆகணுன்றதுக்காக எழுதவே இல்லையே தொடக்கத்திலேயே. நிறைய பேர் வாங்கணும், படிக்கணும்ன்ற எதிர்பார்ப்புமே எனக்கு அப்பவே கிடையாதுன்னு போது, இப்போ இந்த 2016, 17க்கு பிந்தைய நூல்கள், அதாவது மூல நூலுக்கு பிந்தைய நூல்கள், சரியா சொல்லணும்னா யாம் தோற்றுவாய்க்கு பிந்தைய நூல்கள்ல ஒரு பொதுவான கருத்துக்களே ஏறத்தாழ இல்லை. முழுதாக உணர்வு குறிப்புகளை மட்டுமே தான் நம்ம நூலாக்குறோம். அப்ப இந்த நூல் ஒரு அங்காடியில வைப்பதற்குரியதே அல்ல. இது என்னுடைய கருத்துக்களை பின்பற்றுபவர்களுக்கானது என்ற நிலை வந்துவிட்டது. அவர்களுக்கானது வழிமுறைகள், அவர்களை சென்றடைவதற்கான வழிமுறைகளை மட்டும்தான் வச்சுக்கணும்ன்றத நான் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் அப்படி நம்ம அதுல அப்படி இருக்கிறோம். ஒரு நூல் எப்படி ஆக்கம் பெறுகிறதுன்னு சொல்லுங்க. இப்பொழுது ஒரு நூலுடைய ஆக்கம் என்பது குறிப்புகள் தான் தொடங்கும். வழங்கப்படும் உணர்த்தல்கள்லாம் குறிப்புகளாக உடனடியாக இந்த குறிப்புகளை பதிவு செய்யறது. அந்த பதிவு செய்யும் பொழுதுதான் நம்ம பல முறை கூறியவாறு இல்லை எல்லா நூல்களிலும் தவறாது இடம்பெறுவது போல நங்கையுடைய அவங்க அப்பொழுது அந்த குறிப்புகளை பற்றி எனக்கு உரையாடுவதற்கே பெருந்துணை நங்கை. ஏன்னா குறிப்புகள் என்பவை ஒரு உரையாடல் தேவைப்படும். இப்ப கூட நீங்க கவனிச்சிருக்கலாம், ஒரு நம்ம இசை பணியில இருக்கிறோம்னா இசை பற்றி வெறுமனே நானே ஒரு பாடம் போல சொல்லிட்டு போக முடியாது இல்லையா. ஒரு இசை இலக்கணம்
பற்றிய ஒரு உரையாடல் இருந்தா தானே அதை வைத்துக்கொண்டு ஒருத்தர், நீங்க ஒரு இசை ஆசிரியரை நீங்க பாடம் நடத்தணும்னா நான் உரையாடுனா தானே பாடம் நடத்துவீங்க. நிச்சயமா. நம்ம ஒன்றும் இது கிடையாது, கருவிகள் கிடையாதுல்ல. நம்ம தட்டி விட்டா வேலை செய்யறது மனிதர்கள்ல அதுல ஒரு உரையாடல் நிகழணும். அதுல பல உணர்ச்சிகளை பரிமாறிக்க வேண்டியிருக்கும். வியப்பு உணர்ச்சின்னா பெரும்பாலும் என்ன இருக்கும், நான் ஒரு கருத்தை நங்கைகிட்ட குறிப்பா சொல்லும்போது அவங்க அதுல வியப்பு வெளியிடுவாங்க. எல்லாருக்கும் அதுதான் முதல்ல வரும். எனக்கும் அது வியப்பா தான் இருக்கும். அதன் பிறகு அதை பற்றி பேசிக்கொள்ளும் பொழுது ஒரு தனியும் ஒரு என்னுடைய அப்போ அந்த ஒரு நூலுக்குரிய கொள்கைகளை உள்வாங்குதல் என்பது அவ்வளோ நான் கடினம்னு சொல்லலை. ஆனா மீண்டும் தான் அதே தான் சொல்லணும், மற்றவர்களுக்கும் எனக்கும் அதுல ஒப்பிட இயலாத அளவுக்கு வேறுபாடு உண்டு, உடல் அளவுலையும் மனதளவுலையும். இப்ப நான் அது எவ்வளவு சொன்னாலுமே புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்களில் மனநிலை எப்படி இருக்கும், உணர்ச்சி எப்படி இருக்கும், உடல் எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அது நீங்க பார்த்ததை தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க இது வரைக்கும் அப்படி ஒரு பார்த்ததில்லைன்றதுனால நான் சொல்றது புரியாது. அப்போ என்ன இன்றியமையாதது என்னன்னா, அந்த இதை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு உரையாடல். அந்த உரையாடல்ல ஒரு ஒரு எனக்கு என்னுடைய தேவை அப்படின்னா ஒரு தாய்மை இருக்கணும் அந்த உரையாடல்ல. வேற எதுவும் இருக்கக்கூடாது. வேற எந்த விதமான உணர்ச்சியும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு ஒரு மகன் ஒரு தாய் எப்படி வருடி கொடுப்பாளோ அப்படி ஒரு சொற்களால் அல்லது ஆற்றுப்படுத்துதலால் ஒரு ஒரு அதை தணிக்கணும். அந்த ஏன்னா நீங்க ஒரு ஒரு மூல நூல்ல இருந்து எடுத்துக்கோங்க, இல்ல ஊழி நூல் எடுத்துக்கோங்க, ஆற்றல் நூல் எடுத்து நீங்க அதுல உள்ள ஒரு கொள்கையை பாடமா பயிலும் மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சிலிர்ப்பா இருக்கு, அது எங்களுக்கு என்னவோ செய்து என்னென்னவோ சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஒரு கொள்கை இருக்கு. அப்போ இது ஒரு இந்த கருத்து ஒரு இடத்திலிருந்து ஊறுகிறது. அந்த அந்த ஒரு இடத்துல அந்த ஊற்ற வாங்குற ஒரு மனிதனுடைய அது சேரும் பொழுதே உங்களுக்கு அப்படி இருக்குன்னா, அது ஒரு உடல் வழியாக ஊற்றெடுக்கும் போது அந்த உடலும் அந்த மனநிலையும் என்னவா இருக்கும்னு நீங்க ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். அங்கதான் உரையாடல் தேவைப்படுது. அங்கதான் உரையாடல் தேவைப்படுது. ஒரு கருத்தை வாங்கணும் முதல்ல எங்கிட்ட இருந்து. அது எல்லாராலையும் முடியாது, நிச்சயமா முடியாது. யாரால முடியும்னா எந்த விதமான உணர்ச்சியும் நம்ம மேல அந்த நேரங்கள்ல, அந்த குறிப்பிட்ட சூழல்ல தனிப்பட்ட எந்த உணர்ச்சியும் திணிக்காம இருக்கணும். அதுதான் நான் சொன்ன, ஒரு தாய்மையால் தான் அது முடியும். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சின்ன குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், தாய்மை எல்லாரிடமும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆற்றுப்படுத்தல் தான் சரியா அந்த நேரத்தில் நிகழணும். அதுதான் வெறுமனே குறிப்புகளை எழுதி வைக்கிறது இல்லைங்க பணி. அது யாரும் வேணா செய்யலாங்க, கேட்கும் போது எடுத்து கொடுக்கலாம். அது இல்ல. மீண்டும் ஒரு கருவியை பத்தி நம்ம பேசல, நம்ம ஒரு மனிதரை பத்தி பேசுறோம். அப்படி ஒரு ஒரு உறவாக அந்த ஒரு ஆற்றுப்படுத்தும் மனிதராக இருந்தவங்களும் இருக்கிறவங்களும் தான் நன்றி. அங்கதான் தொடங்குது அந்த நூல். அதன் பிறகு எழுதும் பொழுது இப்போ பாத்தீங்கன்னா இதேதான் ஒரு மாதிரி ஒரு வழக்கமான மனிதன் அல்ல, வழக்கமான மனித நடைமுறைகள் இருக்காது எழுதும் பொழுது. நான் எப்போ எழுந்து தூங்குறேன், எப்போ எழுந்திருக்கிறேன், அந்த நேரத்துல உணவு இருக்கணும், அந்த நேரத்துல எனக்கு தேநீர் இருக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செய்யறதுக்குன்னு இறைவன் எல்லாமே கொடுத்துட்டானே இறைவன். அந்த மனிதர்கள் எல்லாம் வழங்கிட்டு தானே, ஏற்கனவே படைச்சிட்டு தானே என்ன எழுத வைக்கிறான். அதாவது உணவை படைத்த பிறகு உடலை படைக்கிறான். நான் எனக்குரிய ஆற்றுப்படுத்தும் மனிதர்களை படைத்த பிறகுதான் என்ன எழுதவே தொடங்க வச்சுக்கிறேன். இப்போ தில்லையில சிவபிரகாசன், ஜானகி, ஆதி, ஆதிரி, அப்ப சங்கீதா,
ம். அந்த குடும்பமா இருக்கட்டும், அங்க எழுதுறோம். பாபநாசம் போனா சரவணன் மணிமேகலை. ம். நாங்க அங்க இயல்பு முக்கியமா இயல்பன் மெய்யன் இவங்க ம். இவங்கெல்லாம் அப்படி இது எழுதுவதற்கே உரிய சூழலை நம்ம வழங்கினாங்க. இப்போ வழங்கி கொண்டே இருப்பவர்கள் எப்பொழுதுமே. பெரும்பாலும் நான் அங்கே இந்த 2 இடங்கள்ல தான் நூல்கள் எழுதியிருக்கிறேன். அப்புறம் ம். நங்கை அவங்களுடைய தோட்டம் பீலிக்காம்பட்டிக்கு வந்த பிறகு அது ஒரு தனியா நமக்கே ஒரு பித்தான ஒரு இடமாயிடுது. நம்ம பக்கத்துல இருக்கிற மணி, அருண்பாலு இவங்கெல்லாம் கூட எனக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க. இல்ல தனிமை சரி. வேணும்னா கிளம்பிடுவாங்க. எந்த விதத்திலயும் யாரும் ம். இடையூறு செய்ய மாட்டாங்க. சரிங்க. இதான் நூல் எழுதும் காலம் என்பது. ஏன்னா நீங்க இதுலயும் மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிறத விட என்னோட மாணவர்களுக்கு இதெல்லாம் தேவை. அவங்க நம்மளுடைய ஆசானுடைய நூலாக்க முறை மாணவர்களுக்கு தெரியணும். அதாவது அந்த ஆர்வம் நெறைய பேருக்கு இருக்கு. ஆமா. அதாவது இப்ப நீங்க எண்ணூல் இந்த சரி. எண்ணூல் வந்து அஹ், அது கடினமானதா தான் இருக்கு. நம்ம மறுக்கல. ம். அந்த எண்ணூல் வந்து 18 நாட்களில் எழுதப்பட்டது மொத்தம். சரி வாங்க. பாபநாசம் ஆமா பாபநாசம் போறோம். நங்கை நானும் 18 நாட்கள் இந்த ம். நூல் முழுமையா எழுதி முடிக்கப்பட்டது. ம். செந்நூல் செந்நூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 நாட்கள் மிக அதிகம். ம். ஆம், திருவாசகம் அந்த சிவபுராண உரை 2 நாட்கள். ம். 3, ஓ! 4 நாட்கள்ல பிழை திருத்தம் இந்த மாதிரி கொஞ்சம் சீர்திருத்தம் செஞ்சுட்டு இருந்தேன். சரி. 2 நாள். ம். ம். ஆமா. நெடியவனும் நான் சரவணன் 3 பேரும் கொஞ்சம் ஒரு மலைக்கு போயிட்டு வந்து சும்மா ஓய்வு எடுத்துட்டு வந்தோம். வந்துட்டு அப்புறம் தான் எழுதினேன் 2 நாட்கள். இது இந்த நூல்கள் மட்டுமல்ல, நான் என்ன சொல்லணும்னா ஆக்கை நூல் 5 நாட்கள். ஓ! அது 5 நாள் தான் மொத்தம் எழுதின நாட்கள் வந்து 5 நாட்கள். ம். இந்த நாள் கணக்கு இருக்கு பின்னால தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய இருக்கு. நீண்ட நாள் தங்க முடியாது அப்பெல்லாம். அப்பெல்லாம் வந்து சரி. அதிக ம். நாட்கள் என்னால வெளியில தங்க முடியாது. ஒரு 5 நாள் 6 நாள்ல திரும்ப தஞ்சை வர வேண்டியிருக்கும். செம்மைவனம் வர வேண்டியிருக்கும். அப்படி காரணங்கள்லாம் ஒதுக்கிடும். என்ன நிகழ்ந்ததுன்றத நான் சொல்றேன். இருக்கிறது இவ்வளவுதான் நாள். இந்த நூல்ல நான் பாதியில சரி. விட்டுட்டு கிளம்ப முடியாது. ஒரு ம். ஒரு எண்ணூல் என்பது இப்போ எடுத்து படிச்சு பார்க்குறவங்களுக்கு கூட அது புரியும். அதோட ஆழம் என்னன்னு புரியுது. புரியும். அந்த எண்ணூல் ம். இல்லைன்னா இன்னைக்கு எந்த கொள்கையும் நான் பாடம் நடத்துற எந்த கொள்கையுமே கிடையாது. ஓ! சரி. எல்லா கொள்கைகளுமே எண்ணூல்ல இருந்து தான் வருது. அதுக்கப்புறம் இந்த வலைநூல், உருநூல் இப்போ வந்துட்டு இருக்கிற எல்லா ம். நூலும் இப்போ பாடம் நடத்துறோம். அண்டவியல் பாடம் நடத்துறாங்க. தமிழ்கனி ம். நடத்துறாங்க. ம். செந்தில்நாதன் சில செந்தில்நாதன், கோபு போன்றவர்கள்லாம் அண்ட கொள்கைகளை பற்றி எடுத்து பேசுறாங்க. எண்ணூல் தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு வழிகாட்டியது. அது சரி. இல்லாம ம். புரியாது. எதுவுமே புரியாது. ஒரு சுழி சுழி என்றால் என்ன? ஒன்று என்றால் என்ன? என்பதனை விளக்குது அது. அது இல்லாம எதுவுமே இல்ல. சரி. இப்ப இந்த நூல நான் எழுதத் தொடங்கும் பொழுது, ஒரு 6 நாள்ல, 7 நாள்ல நான் அப்படியே பாதியில விட்டுட்டு எங்க கிளம்புறது? ம். நான் திரும்ப சரி. வெளியில ரொம்ப வந்து செறிவான நான் ம். என்னென்ன செய்யணும்? வந்துட்டு நான் எந்த இதெல்லாம் ஈடுபட வேண்டியிருக்கும். மக்கள் உடல் ம். நலம் கேட்டு வருவாங்க. அவங்கள பார்க்கணும். செம்மைவனத்துல ம். அப்போ மரக்கன்றுகள் எல்லாம் அப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு வேலை ம். நடக்குதா? அதுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்களா? அதுல மாடுகள் ஒழுங்கா பராமரிக்கப்படுதான்னு பார்க்கணும். அங்க இருக்கிற தங்கியிருந்த அப்ப தங்கியிருந்த ம். இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு உணவு இருக்குதா? என்ன இது பார்க்கணும். ம். அப்புறம் மரபுக்கூடல் வரணும். மரபுக்கூடல்னா உங்களுக்கு தெரியும். மரபுக்கூடல்ல கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான பொருட்கள் இருக்கும். இந்த பொருட்களுடைய வரவு செலவு பார்க்கணும். அதுல இருக்கிறவங்களுக்கு ம். ஊதியம் குடுக்கணும். அதுலேருந்து ம். வருவாய் வருதா? இழப்பா இருக்கான்னு பார்க்கணும். அங்க உரையாற்றணும். ம். அதுக்கப்புறம் பெங்களூர் மரபுக்கூடல். அ இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் நான் ஒரு ஒரு நூலுக்குள்ள நுழையணும். ம். அப்போ எனக்கு மறுபடியும் ஒரு 5 நாளோ, 7 நாளோ தான் இருக்கும். அதான். ம். நிச்சயமா. இத நான் இது இது அது இந்த மாதிரியான அ வாழ்க்கை நடைமுறைகள்லாம் வந்து நம்ம இருக்கிறதுனால எனக்கே உரித்தானது இது. இன்னொருத்தருக்கு இது கிடையாது. நீங்க வந்து எப்படி நூல்கள் ஒரு மனிதரிடமிருந்து வருகின்றன அப்படின்னு நீங்க எவ்வளவு வியக்குறீங்களோ,
அதுபோல நீங்க வருந்துவதற்கும் அவ்வளவு இருக்கு என்கிட்ட. யாரையும் என்ன பார்த்து வருத்தப்பட சொல்லல, அது எனக்கு விருப்பமற்றது. ஆனா இப்படி ஒரு பக்கம் இருக்குன்றது முதல்ல புரியணும். ஒரு இதுதான் இங்கிருந்து தான் வருது. அதிலிருந்து தான் இதெல்லாம் நீங்க எது மலர்ன்னு நினைக்கிறீங்களோ, அதோடைய ஆழத்துல இப்படியான முழுதான தனிமையும், அந்த தனிமை கூட கிடைக்காத சிக்கல்களும் இருக்கு. அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் பிற்காலத்தில் தான் மாறுனுச்சு. அதெல்லாம் வந்து இப்போ இப்போ ஒரு ஒரு நூல் எழுதும் பொழுது ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து தங்குறது, 20 நாள் தங்குறதெல்லாம் இப்பதான் ஒரு ஓரிரண்டு ஆண்டுகளா தான். அதுவரையெல்லாம் அந்த வாய்ப்பு கூட இருக்காது. அதனாலதான் நம்ம வந்து முடிக்கணும் ஒரு 5 நாள் 6 நாள்ல ஊருக்கு திரும்பணும், இல்ல வேற வேலைக்கு போகணுன்றதுனால வருத்தி கொண்டு எழுதிய நூல்கள் தான் மிகுதி அப்போ. ஆமா ஆமா, அதுதான் மிகுதி. அதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஒரு நிக்க போறதா என்ன, அந்த வருத்தம் நிக்குதா என்ன? நூல் இன்னைக்கு நூல் நிற்குது காலத்துல. அது இன்னும் இனி வரும் காலத்துக்கும் அந்த நூல்கள் இருந்து பல கருத்துகள் வழிகாட்டியாக அமைய போகின்றன. இந்த மாதிரி தான் ஒரு நூல் எழுதப்படுகிறது. இதன் பிறகு எழுதிய பிறகு காந்திமதியோடைய பங்களிப்பு தான். அவங்க வந்து பிழை திருத்தம் நிறைய தட்டச்சு செய்வதனால் வந்து நிறைய எழுத்து பிழைகள் இருக்கும். நான் இப்ப எழுதுனேன்னா எனக்கு பிழையெல்லாம் வராது. தட்டச்சின் போது அதுல கவனக்குறைவு வரும். ஏன்னா நம்ம அதுல பெருசா கவனம் இருக்காது எனக்கு. அந்த நிறைய எழுத்து பிழைகள் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. சில இடங்கள்ல நிறைய கேள்விகள் எழுப்பியிருப்பாங்க. அவங்களே புரியாத இடங்கள்ல எல்லாம் கேள்விகள் வரும். அது அப்ப சில இடங்கள்ல நானே அந்த கேள்வி நியாயமானதா தானே இருக்கு அப்படின்னு அதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துவேன், திருத்துவேன். அது வந்து அது ஒரு முக்கியமான பங்கு அதுல இருந்திருக்கு இது வரைக்கும். அடுத்தது வடிவமைப்புக்கு போகும். அது முறையா வடிவமைப்போட நேர்த்தி பார்ப்பதும் அவங்கதான், காந்தி. அதை எழுதுற வரைக்கும் தான் என்னோடது. அதன் பிறகு அது நூலா வெளியில வர்றது, அதை வழங்கலை பார்த்து கொள்வது எல்லாமே அவங்களுடைய பொறுப்பாக இருந்து வருகிறது. அந்த கடந்த 4 ஆண்டுகளாக முழுமையான அந்த பொறுப்பு வந்து அவங்கதான் பாத்துக்கிறாங்க. இப்படிதான் ஒரு நூல் வெளிவருகிறது. இந்த தமிழ் நூல் மேல அந்த காப்பு உரை வடிவம் கொண்ட அட்டை இருக்கும். வேற எந்த நூலுக்கும் இந்த வடிவமைப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த நூலுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு வடிவமைப்பு தேவைப்பட்டதுன்னு சொல்லுங்க. தமிழ் நூலுடைய தனித்தன்மை, அந்த நூல் கொண்டிருக்கும் உள்ளடக்கம் ஆகியவையெல்லாம் அது இன்னும் அதனை பயில அதன் ஆழம் செல்ல ஒவ்வொருவருக்குமே அது விளங்கும். இன்னும் எதிர்வரும் காலத்திலும் அதனுடைய ஆழமும் நுட்பமும் விரிவடையும். அந்த நூல் என்பது என்னை பொறுத்தவரை அது விருப்பம் கூட அல்ல. அது என்னை பொறுத்தவரை நான் எழுதும்போது சொல்லிக் கூட இருந்தது. அது ஒரு பேராசை எனக்கு. அப்படிதான் நான் அதை பார்த்தேன். அது யார் எதற்கு ஆசைப்படுவது என்று வரம்பு உண்டுதான் நிச்சயமாக. ஆனா என்னுடைய எல்லா வகையான வரம்புகளுக்கும் அப்பால் தான் எனக்கு அந்த நூல் மீது, அந்த இலக்கணத்தின் மீது ஒரு வேட்கை எழுந்தது. அதாவது ஒரு வேட்கை, விருப்பம் என்று கூட சொல்ல முடியாது. அது தகுதிக்கு மீறி அல்லது எந்த தகுதியுமே இல்லாத நிலையிலும் எல்லா தகுதிகளுக்கும் மூலமாக இருக்கும் ஒன்றை பற்றிய ஆவல் எழுதுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பேராசை தான். நான் அப்படிதான் அந்த நூல் எழுதுவதற்கு முன்பு அது எழுத போறோன்னு தெரியாது. ஆனால் நான் அங்கே பிலிக்கம்பட்டியில் தங்கியிருந்த போது அது வேற ஒரு நூல் எழுதுவதற்காகத்தான் நான் போயிருந்தேன். அப்போ அவங்க சரியா அது ஒரு ஆண்டு முடிஞ்சிச்சு. நம்ம இந்த உரையாடல் போது சரியா முடியுது. இப்ப இந்த உரையாடலுக்கு முன்பு ஒரு ஆண்டுக்கு முன்பு அந்த நூலை நம்ம எழுத தொடங்குறோம். முடிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட முடிக்கிறோம்னு நினைக்கிறேன். அந்த நூல் எழுதிட்டு இருக்கிறோம். ஆமா, நூல் எழுதிட்டு இருக்கிறோம். இந்த அப்போ அந்த வேறொரு நூல் எழுத வேண்டி இருந்தது. அதுக்கான நிறைய குறிப்புகள் இருந்தன. ஆனா எனக்கு என்னவோ அதுல நாட்டம் வரல. அந்த ஏற்கனவே இருந்த
குறிப்புகள் நூலாக்க வேண்டும் என்பதில் விட அதை எழுதணும்னு நான் உட்கார்றேன். ஆனால் வெளியில சும்மா நடக்க போகும்போது இந்த தமிழ் கொள்கை ஈர்க்குது. அது எங்க இருந்தோ அது இருக்கு, எங்க இருந்தோ ஈர்க்குது. அதுதான் ஈர்க்குது. அப்போ நானே சொல்லிக்கிறேன். இப்போ கூட சொன்னேன் கூட இருந்தவங்க கிட்ட கூட, நான் எனக்கு நினைவு இருக்கிறது, நான் தொடங்கும் போது நங்கைகிட்ட கூட சொன்னேன், இது ஒரு பேராசையா இருக்கு, இதை எழுதணும்னு ஒரு பேராசை, இப்படி ஒரு வேண்டுதல் ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பேராசையா இருக்குது எனக்கு இந்த கொள்கையை விளங்கிக்கணும்னு சொன்னேன். ஆனா அது நிகழவே நிகழாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் அது அந்த அடுத்த நாள் அதை இருக்கும், அது நிகழத் தொடங்குது. அது நான் அப்படி என்னை மீறி, என்னை அறியாமல் எல்லா விதமான தகுதி என்ற சொல்லு கூட பொருத்தம் இல்லாதவற்றையெல்லாம் மீறி அதை எழுத தொடங்கும் பொழுது எனக்கு இருந்த அந்த மன உணர்ச்சியெல்லாம் முன்பு சொன்னது போல, அதை எந்த காலத்திலும் நானும் மீண்டும் அந்த உணர்ச்சி அடைய முடியாது. அதை நான் வெளிப்படுத்தி விட முடியாது. இன்றைக்கு நூல் என்னுடைய மாணவர்கள் ஆசான் விருப்ப பாடமாக இருக்கட்டும், அல்லது நான் அண்டவியல் பாடம் நடத்தும் பொழுதோ, அல்லது இல்லம் கொள்கைகள் நடத்தும் பொழுதோ, அதை கேட்குறவங்களுக்கு தமிழ் நூல் இல்லாமல் எந்த கொள்கையுமே விளங்கி கொள்ள முடியாது என்பது புரியும். நீங்க எந்த ஒரு கொள்கையை பற்றி, நம்ம இசை, உங்களுக்கெல்லாம் இசை பாடம் நடத்தும் பொழுது கூட எந்த கொள்கையிலிருந்து நம்ம அந்த இசையை விளக்குறோம்? தமிழ் கொள்கையிலிருந்து தான் விளக்குறோம். அப்படி வாழ்க்கையுடைய வேறு ஒரு நிலையை, அல்லது அது எங்கு அப்படி ஒன்று இருக்கிறது என்று கூட தெரியாது நமக்கு, தெரிந்தால்தான் வேண்ட முடியும். அந்த ஒன்றுக்கு அம்மையப்பர் அழைத்து சென்ற ஒரு நூல் தான் அது தமிழ் நூல் என்பது. அதனால அந்த அப்புறம் முன்பு சொன்னது போல, அது யாவருக்குமான அமுது. அது எனக்கு மட்டுமானதல்ல, யாவருக்குமானது. அது இன்னும் சொல்ல போனா, இந்த தமிழ் கொடி வழியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்லாம் இல்லை. அது இறைவன் உணர்த்தியது என்ன? யாவருக்கும்னா எல்லாருக்கும் தான், எல்லா மனிதர்களுக்குமான அது அமுது. அது தமிழ். அந்த நூல் வந்து ஒரு வடிவாக்கம் பெறும் பொழுது, அந்த நூல் ஒரு நூல் மக்களிடம் செல்லும் பொழுது, அதுக்கு அதன் மீது மக்களுக்கு ஒரு ஒரு வழிபடும் தன்மை இருக்கணும்னு நான் விரும்பினேன். அந்த நூல் ஒரு வழிபாட்டுக்குரியது. அது ஒரு அற்புதமான மறைநூல். அது இன்னும் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் நான் தானா வெளிப்படட்டும்னு நான் இருக்கிறேன். நானா சொல்லக்கூடாது, அதுவா வெளிப்படணும். நம்ம சொன்னா அது மிகுதியா கூட இருந்துடும், அதாவது குறையா கூட நான் சொல்லிடலாம். அப்படி ஒரு நூல் அது. அந்த நூலை ஒரு வழிபடும் தன்மையுடன் தான் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் அதுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சிட முடியும்? நம்ம ஒரு ஒரு காப்புரைய, ஒரு அட்டைய காப்புரையா கொடுக்கலாம், அதையாவது செய்வோன்ட்டு தான் அதை நம்ம இது வேறு புரிஞ்சுக்கங்க. இந்த நூல் வேறு. இதற்கு முன்பு வந்த நூல்கள் எல்லாம் குறைவுன்னு பொருள் அல்ல. இந்த நூல் இது எல்லாவற்றுக்கும் மூலமான ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறது இது என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அந்த நூல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் அந்த ஒரு சின்னஞ்சிறிய ஒரு வடிவமைப்பு திருத்தம், மாற்றம் தான் அதை செஞ்சோம். நம்ம அதுல கூட சரியா அந்த மாதிரி ஒரு வடிவம் வேணும்னு நம்ம விரும்புகிறோம். நூல் முடிந்த பிறகு, எழுதி முடிக்கப்பட்ட பிறகு, அப்போ நம்ம செம்மையினரான என்னோட மாணவர்களும் கூட, கஜேந்திரன், மகாலட்சுமி, அவங்க 2 பேரும் அந்த தொழிலில் இருக்கிறவங்க, இந்த அட்டை தொழில் இருக்கிறவங்க. அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்களே அதுக்கு எந்த விதமான பொருளும் பெறாமல் எல்லா நூல்களுக்கும் அவங்களே அதை கொடுத்தாங்க. அது கொடுத்தது மட்டுமல்ல, அந்த நூல்களை அந்த உரைக்குள்ளிடும் பணியிலையும் அவங்களும் ஈடுபட்டாங்க. வேறு பலர் ஈடுபட்டாங்க. அப்படி அது அந்த மொத்த நிகழ்வுமே அது ஒரு அற்புதம் தான். எல்லாருடைய கூட்டுழைப்பு, நம்ம எதிர்பாராத மனிதர்கள் வந்து சேர்ந்தது, எதிர்பாராத பொருள் வந்து சேர்ந்தது, எல்லாமே அது அப்படி ஒரு நூல். அது அதனாலதான் அந்த உரை நம்ம அதுல போட்டோம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரப்போகும் வேறு சில நூல்களுக்கு எல்லாமே கூட அந்த மாதிரி ஒரு பேழை வடிவம் இனி இருக்கும். இன்னும் போக போக இருக்கும். அதாவது ஒரு பேழைன்றது என்ன, ஒரு பெட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பேழைன்றத. அது ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு ஆழமான சொல் அது பேழைன்றது.
அது இன்னும் காலப்போக்கில் அதை பற்றி நம்ம உரையாடலாம். அந்த மாதிரியான ஒரு பேழை வடிவமும் வரப்போகின்றது. அந்த சில குறிப்பிட்ட நூல்களை ஒரு பேழையில் வைக்கும் சூழலும் வரும். அது அது வரும்பொழுது அதை பற்றி உரையாடுவோம் நம்ம. நூல் விற்பனை எப்படி நடக்குது? இப்ப நூல் விற்பனையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது? எதற்காக இந்த மாற்றங்கள் செய்றோங்கிறத பற்றி சொல்லுங்க. இப்ப நூல் விற்பனை என்பதை வந்து நிறைய ஏற்கனவே நான் நடைமுறைகள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன், படிப்படியாக கொண்டு வந்திருக்கிறேன். அதுல முதன்மையானது என்னன்னா, மாணவர்களுக்கு நூல்களை வழங்குதல். அதுதான் முதல்ல நான் செய்த எனக்கு மிக மிக விருப்பமான ஒரு மாற்றம். விருப்பம் என்பதை விட நிறைவு தரும் மாற்றம் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். மாணவர்கள் இப்போ ஒரு 300 350 மாணவர்கள் இருக்காங்க. அது அதாவது கொள்கை கல்வியில சொல்றேன் நான். மற்றபடி உள்ள மாணவர்கள் இன்னைக்கு நமக்கே தெரியாது, நிறைய இருப்பாங்க, 1000க்கு மேல கூட இருக்கலாம். கொள்கை கல்வியில மட்டும் தொடர்ந்து ஒரு 6 மாத கல்வி கற்பவர்கள் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு பேர் இருக்காங்க. நான் முதல்ல என்ன செஞ்சேன்னா, அந்த தொடர்புடைய என்ன பாடம் நடத்துறோமோ பாடம் நடத்தும் பொழுது வர்ற கருத்துக்களை நூலாக்கம் பெற்றன. இது வந்து கடந்த ஆண்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். நளினி தான் அந்த கொள்கை கல்வி அந்த ஒருங்கிணைப்பு செய்யறாங்க. நளினி ஆழியால் 2 பேரும்னாலும் அந்த பாடத்தை ஒருங்கிணைக்கிறது, அந்த வகுப்பு ஒருங்கிணைப்பு நளினி செய்யறதுனால நீங்க எல்லாம் ஒரே குடும்பம்னால உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். கடந்த ஆண்டு அதாவது 23 வந்து என்ன நடந்தது, ஒவ்வொரு அதுக்கு 22ல இருந்தே தொடங்குது. நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்புல ஒரு மாதத்துக்கு ஒரு இணைய வழி கல்வி தொடங்குறோம். அதுல ஒவ்வொன்றுமே நூலாகுது. நீங்க பார்த்தா 2023ல வந்து வெளியான நூல்கள் வந்து 13 நூல்கள் வெளியானுச்சு. அதுல புதிய நூல்கள்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 11 நூல்களோ, அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு நூல் வெளியானது. ஒவ்வொன்றுமே கொள்கை விளக்கும் நூல்கள். அதுலதான் சுவையியல், உணர்ச்சியியல், இந்த மாதிரி, அது எனக்கு எல்லாம் நினைவுல இல்ல, மனவெளி, இந்த மாதிரி எல்லாமே வந்தது இல்லையா. ஒரு மாதத்துக்கு ஒரு நூல் வருது. இப்ப இந்த மாதிரியான நூல் வெளியீடு என்பது திணறடிக்கக்கூடிய ஒன்று ஒரு வெளியீட்டகத்துக்கு. அது ஏற்கனவே ஒரு 40க்கு மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றன. இதுல வந்து மாதம் ஒரு நூல் வருது. எனக்கு என்ன இருந்ததுன்னா, என்னுடைய கருத்து, காரண காரியங்கள்லாம் ஒதுக்கிடுவோம். நான் பொதுவாக காரண காரியத்தை வச்சு எதுவுமே செய்யறதில்லை. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள என்ன ஒரு உணர்வு இருந்ததுன்னா, இந்த மாணவர்கள் ஒரு கட்டணம் செலுத்தி என்னோட பாடத்தை கேட்கறாங்க. அந்த பாடம் நான் நடத்தும் பொழுது அவங்களுக்கு அது புரியறது இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு மிக கடினமா இருக்கு. இப்போ சுவையியல் நூல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு நூலா நீங்க ஒரு படித்து முடிக்கிறதுக்கு ஒரு காலம், ஒரு பல நாட்கள் ஆகும். அதை படிச்சு அவங்க புரிஞ்சிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுன்னு பார்த்தா அது எவ்வளவு காலம் ஆகும். இது ஒரு நூல். உணர்ச்சியியல் எடுத்துக்கங்க, மனவெளி எடுத்துக்கங்க, மன இயல், உணவு இயல்பு, இப்படி வந்த நூல்கள் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் நூலா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு நாட்கள் ஆகும். இன்னுமே புரிஞ்சுச்சா? வந்து 2 ஆண்டுகள் ஆக போகுது. புரிஞ்சிருச்சான்னா நிச்சயமா பலருக்கு அது புரிந்திருக்காதுதான். ஆனா நான் இதெல்லாம் ஒரு 4 நாட்கள்ல நடத்துவேன். இந்த ஒரு நூலுக்கான பாடத்தை நான் 3 அல்லது 4 நாட்கள்ல நடத்துவேன். நான் வருவாங்க, நான் ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரம், சில வேலைகள்ல பெரும்பகுதி 1.5 மணி நேரம் நான் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு பாடம் நடத்திடுவேன். இது எப்படி புரியும் அவங்களுக்கு? எனக்கு தெரியும் அவங்களுக்கு இது புரியலன்னு தெரியும். ஆனா ஏன் வர்றாங்க? ஏன் ஒவ்வொரு முறையும் புரியல, ஆனா அடுத்த மாதம் ஏன் வர்றாங்க? இன்னும் கூடுதலா கூட ஏன் வர்றாங்க?
அது அவங்களுக்கும் காரண காரியம் தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது. ஏங்க புரியவே இல்லை. ஆனா ஒருத்தன் என்னமோ பேசுறான், எங்கிருந்தோ பேசுறான், நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா என்ன செய்வாங்க? வரதை நிறுத்திடுவாங்க. ஆனா என்ன நடக்குது இங்க? மேலும் மேலும் வர்றாங்க, மீண்டும் மீண்டும் வந்தவங்களே வர்றாங்க. இதுல என்ன காரண காரியம் இருக்கு? இதுல என்ன அறிவு இருக்கு? கல்வி அறிவு இருக்கு? நீங்க இதுவரைக்கும் பார்த்ததை இங்க என்ன பாக்குறீங்க? இதுவரைக்கும் இப்படி எங்க நிகழ்ந்திருக்கு? அப்ப என்னன்னா, எனக்கும் மாணவர்களுக்கும் அதுல உறவு இருக்கு. அதுதான் அவங்க என் மேல அவங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்கு. அது இந்த அன்பு அவர்கள் உடைய முயற்சியிலிருந்து வருவதல்ல. அன்பு யாரோட முயற்சியிலிருந்து வராது. முயற்சி செய்து புடுங்கினா அது அன்பா இருக்காது. ஏதோ ஒரு உணர்ச்சியா இருக்கும். அதை புடுங்கினா கொடுத்துட்டு போகலாம், வேணாம். மீண்டும் மீண்டும் கேட்டா தூக்கி கொடுத்துட்டு போகலாம். அது அந்த அன்பு கிடையாது. அன்புன்றது என்ன? ஒரு காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டு உள்ளிருந்து எழணும். எழலைன்னா எழலை, அவ்வளவுதான். இது எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் என்ன செய்தேன்னா, இவங்க பாடம் புரியாமலே மீண்டும் மீண்டும் வர்றாங்க. நமக்கோ எனக்கு எப்படி ஒரு எளிமையான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த நடைமுறை. நான் ஒரு நூல், உணர்ச்சியல் ஒரு நூல் எழுதணும்னா அதற்கான குறிப்புகள் எல்லாம் நான் முதல்ல தொகுத்து வச்சு அதை பற்றி நான் கொஞ்சம் என்னுடைய அடுக்குகள்ல நான் தனியணும். முதல்ல தனிஞ்சாதான் அது ஒரு வடிவத்துக்கு வரும். இல்லைன்னா ஒரு கருத்தாவே இருக்கும். அதை நான் சொன்னபடி அது புரியாது. நான் எவ்வளவு சொன்னாலும் அது புரிய வைக்க முடியாது. அதன் பிறகு அதை நான் ஒரு ஊருக்கு போய் உட்காந்து எழுதணும். இது எதுவுமே நடக்காம எனக்கு ஒரு 3 நாட்கள்ல ஒரு பாடம் வந்துடுது. அது ஒரு நூலாக்கம் பெறும் பொழுது அது நூலை எழுதினதை படிச்ச மாதிரியே இருக்கும். நான் இந்த நூல் படிச்சு பாத்தீங்கன்னா, நான் எதுவும் எழுதி வச்சு படிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க நேர்ல பார்த்துருக்கிறீங்க. நம்ம தனியா கண்ணை மூடிட்டு பாடம் நடத்துறோம், படத்தை வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். அது அப்படியே தட்டச்சு செய்தா அது நூல் ஆயிடுது. இது எப்படி ஒரு இறைவன் எனக்கு வழங்கிய கொடை அது. அதை கேட்கறதுக்கு ஒரு 150-200 பேர் இருக்கிறது புரியவே இல்லை. ஆனா அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது. இறைவன் எனக்கு அனுப்பிய குழந்தைங்க இல்லையா அதுங்கெல்லாம். அது எனக்கு தெரியும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் முதல்ல நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு நூல் ஒரு பாடமான பிறகு அந்த நூல் பாடநூல் ஆயிடுது. அந்த பாடநூலை அதில் ஈடுபட்ட எனக்கு ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இறைவனால் எனக்காகவே வழங்கப்பட்ட அந்த மாணவர்களுக்காகவும் இந்த நூலை நான் கொடுக்கணும்ன்றது எனக்கு இன்றியமையாததாகிடுச்சு. அப்போ ஒரு நூல் வருதுன்னா நான் அதை 200 பேரோ 250 பேரோ அதுல இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் அனுப்புறதுல எனக்கு இருக்கிற மனநிறைவை எப்படியுமே நான் வார்த்தைகளை சொல்ல முடியாது. அதே 250 பேரு அதுக்குரிய தொகை செலுத்தி வாங்கினாங்கன்னா நிச்சயமா உறுதியா சொல்றேன், எனக்கு அதுல நிறைவெல்லாம் இருக்காது. அவ்வளவு நிறைவு இருக்காது. என் கூட இருக்கிறாங்க அவங்க. அந்த நூல் ஒரு விதை முளைக்கும் பொழுது அந்த விதை முளைப்பதற்குரிய சூழலை, அங்க இருக்கக்கூடிய புழு பூச்சி, அந்த மண்ணுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரின கூட்டம், காற்று, குளிர்ச்சி, வெப்பம் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு விதையை முளைக்க வைக்குது. அந்த சூழலில் உள்ள உயிரின கூட்டம் தான் என்னோட மாணவர்கள். அந்த விதை முளைக்கும் போது அவங்க அவ்வளவு அமைதியா எனக்கு ஒரு ஒத்துழைப்பா உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்களோட பகிர்ந்துக்கிறத விட எனக்கு வேற என்ன முதன்மையாக இருந்துட முடியும்? இதை விட வேற என்ன எனக்கு இருக்கு? அதுதானே அந்த அந்த மண்ணுக்காக அந்த செடி முளைக்குது. அப்ப அந்த மண்ணுக்கு தானே அது. இதோட இலைகள் அங்கதான் கொட்டணும், இதோட விதைகள் அங்கதான் கொட்டணும், பூக்களும் அங்கதான் உதிரணும். அதுதான் இந்த முதல் மாற்றம் நான் வெளியீட்டகத்துல செய்தது. அது வெறுமனே நன்றி கடன் இல்லைங்க. அப்படியெல்லாம் திருப்பி செலுத்தக்கூடியது இல்லை அவங்க எனக்கு கொடுக்கறது. என்னங்க ஒரு நூலோட விலை என்னங்க? 150 ரூபா. 150 ரூபா நூலை திருப்பி கொடுத்துட்டா நான் திருப்பி கொடுத்ததாயிடுமா இது? இல்ல, ரொம்ப அபத்தமா இல்ல? நினைக்கவே ஒரு மாதிரி இழிவா இருக்குல்ல இது பேசும்போது.
அது இல்ல. அது இல்ல. சரி. அந்த சூழலை எனக்கு யார் குடுத்தாங்கன்னாலும், ம். அந்த அது இறைவன் எனக்கு வழங்கிய மனிதர்கள் அவங்க. அவங்க யாரா வேணா இருக்கலாம். சரி. அந்த இடத்துக்கு எல்லாரும் அந்த அந்த சூழலுக்குள்ள வர முடியாது. அப்படி வருபவர்களை கேள்வி கேட்கிற உரிமையும், அதிகாரமும் இங்க யாருக்குமே இல்ல. இருக்கிறதா நினைச்சா கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கலாம். அதெல்லாம் இல்ல. ம். ஒரு 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 சூழல் ஒரு ஒரு கோழி முட்டையை அடகாக்கும்போது ஒரு சூழல் அது இறைவன் தான் வழங்குறான். அந்த ம். சூழலுக்கு எடுத்தா அது குஞ்சா வெளியில வராது. இப்ப இவ்ளோ ம். நூல்கள் முளைத்திருக்கின்றன, மரமாகி இருக்கின்றன. ம். இவ்ளோ குஞ்சுகள் வெளியில வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னா, ம். இதெல்லாம் அம்மையும் அப்பனும் எனக்கு வழங்கிய ஒரு கூட்டத்தின் அடைகாப்பும், கதகதப்பும் தான். இத ம். நான் அவர்களோடு எனக்கு உறுதுணையா நூல் எழுதும் பொழுது, உறுதுணையா நான் மாணவர்கள மட்டும் சொல்லல. நூல் எழுதும் பொழுது ம். உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களோடு பகிர்ந்து கொள்ளாம, யாரோட பகிர்ந்துக்கிறது இத நான்? இதுதான் என்னுடைய கொள்கை. இப்ப காரண காரியம் எல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல பணத்த திருப்பி குடுக்குறோமா, இல்ல இதுக்கு பணக்கணக்கு போடுறோமா, இப்படிலாம் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு கூட இல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கே இழிவானது இதெல்லாம். ம். முதல்ல இத தான் செய்தோம். இப்ப அது சிறப்பா இருக்கு. ஒரு நூல் வருதுன்னா, அத மாணவர்கள் வாங்குறாங்க. அத படிக்கிறாங்க. இப்ப 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 அவங்களுக்கு இப்ப எனக்கு என்ன ஒரு நிம்மதின்னா, பாடம் எப்படியும் புரியாத பாடத்த நடத்தியிருக்கிறோம். நூலா போயிடுச்சுன்னா, பொறுமையா உட்காந்து படிக்கும். ம். படிச்சுட்டு இப்ப இன்னைக்கு பாருங்க, ஒரு 2வது கொள்கை கல்வி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நேரடி வகுப்புலயோ, அல்லது என்னோட கலந்துரையாடல்லயோ வர்ற கேள்விகளுடைய ஆழம் புரியுதுல்ல. இப்ப சொல்றாங்களே, ம். ஆமா. நேற்று கூட இப்ப சுப்பிரமணியன் வந்திருந்தாரு. அவரோட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இப்ப மாணவர்களுடைய புரிதல் நல்ல ஆழமா இருக்குன்னு அப்படின்னு சரி. சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறார். ம். தொடர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு அண்டவியல்ல வந்து ம். இன்னைக்கு மாணவர்கள் என்ன கேள்வி கேட்கறாங்க, ம். எவ்வளவு ஆழத்துல இருந்து கேட்கறாங்க. இதுதான் நான் சொன்னது. அந்த சூழல்ல இருக்கிற உயிரினம் இறைவனால் வழங்கப்படுவது. அது இறைவனால் தான் காக்கப்படுகிறது. ம். அது இந்த நூல்களை அவர்களுக்கு அனுப்ப தொடங்கியதிலிருந்து அது உறுதிப்பட்டுச்சு ஒண்ணு. ம். அப்புறம் அ இப்ப ஆற்றல் நூல் எழுதிட்டு இருக்கிறோம். ஆற்றல் நூல் வந்து ம். கிட்டத்தட்ட அந்த ஆண்டோடைய இறுதியில எழுதிட்டு இருக்கிறோம். வரிசையா அதுக்கு முன்னாடி நூல் வந்துருச்சு, வலை நூல் வந்திருக்கு. ம். மிக மிக ஒரு கொடுமையான காலம். அது தேவையில்லை. இப்ப நம்ம அத பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். பொருளாதாரமா சொல்லணும்னா, ம். அந்த ஆற்றல் நூல் கொண்டு வரேன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு நூல் வெளியாகுது. வெளியாகும்போது அது உடனடியா விற்பனையாகி எல்லாம் வந்து பொருள் திரும்புறது இல்லையா? ம். ஆமா. அதனால ஆனா நம்ம வெவ்வேறு அதான் எனக்கு இருக்கிற வருவாய்ன்றது வகுப்பு கட்டணம் தான். வேற எதுவும் கிடையாது. ம். வெளியீட்டகத்த வந்து ஒரு வருவாய்க்கு உரியதெல்லாம் பார்க்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது அது. வருவாய் ம். வருது தான். வரும். ஆனா வரும், வராம இருக்கும். கூடுதலா வரும், குறைவா வரும், வரவே இல்லாமலும் போகும். ஏன்னா நம்ம வெறும் நூல் விற்பனைலாம் இங்க செஞ்சுட்டு இருக்கல. அது ஒரு ம். பொருளாதார நடவடிக்கை அல்ல இது. ம். அப்போ எனக்கு ஒரு சரியா ஒரு தேவை எழுந்துட்டு இருக்குன்னு அத உங்களுக்கு அது எல்லாமே நீங்க உட்பட கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் உடனேலாம் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். ஆமா. கேட்க வேண்டிய தேவை வராது. அது ம். சரியா சுப்பிரமணியன் அவரு ம். அங்கிருந்து ஆசான் பள்ளிக்குன்னு ஒரு தொகை தரேன் நான். வேண்டாம் வேண்டாம்னு தடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரு ரொம்ப வற்புறுத்தி ஒரு தொகை அவரா போட்டு ம். விட்டாரு. ம். சரியா ஆற்றல் நூலுக்கு அது பயன்படுச்சு. அதுல நூல்ல அவர் பேரை கூட குறிப்பிட்டிருந்தோம். ம். அது முடிச்சுட்டு தமிழ் நூல் எழுதுறோம். தமிழ் நூல் எழுத போறோம்னே நமக்கு தெரியாது. தமிழ் நூல் எழுதும்போது அதுக்கு கூடுதலான செலவாகும் என்று இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ம். நம்ம காசிராமன். ஆமா. அப்ப என்ன நடந்ததுன்னா நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். நீங்க அப்பதான் அங்கதானே இருக்கிறீங்க. எழுதும்போது நீங்க தானே கூட இருக்கீங்க. படங்கள்லாம் வரைகிறீங்க. அப்ப ஆமா. சரியா என்ன நடந்துச்சுன்னா, அ அ காசி என்ன பண்றாரு, நான் ம். மனதுக்குள்ள எனக்கு இருந்தது வந்து ஒரு 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 100,000 அதாவது 1,00,000 அது ம். வேணும். அந்த நூல் ம். அச்சுக்கு அனுப்புறதுக்கே. ம். ஆ தொகையே இல்லாமல்லாம் இல்ல. இருக்கு. ஆனா ம். நமக்கு முன்னுரிமைகள் இருக்கு இல்லையா? நான் இப்போ ஒரு ம். செம்மை ஆமா. வனம்னு எடுத்துட்டாலே அதுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ செலவு ஒரு மாதம் இங்க ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆமாங்க. ம். ஆ அது லட்சம்.
ஆமா, அவ்வளோ செலவாகுது. இது இல்லாம நம்ம இப்பதானே தாய்மை கழகம்னு தொடங்கி அதை இப்போ தமிழ்கடி நீங்க ஒரு இருவர் பாத்துக்கிறீங்க. அப்ப எல்லாமே நான் என்னோட தனிப்பட்ட வருவாயிலேருந்து தானே கொடுத்துட்டு இருந்தேன். அத்தனை குடும்பங்களுக்கு மாதம் வந்து 28 1ஆம் தேதிக்கு முன்னாடியே 28ஆம் தேதி நான் தொகை செலுத்திடணும் எல்லாருக்கும். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அடிப்படை நிதியை நம்ம கொடுக்கறது இருக்கு. இது எல்லாமே நான் தனிப்பட்ட முறையில தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதை நான் வெளியில சொல்ல விரும்பல. இது உதவி செய்யறத போயிட்டு வெளியில சொல்லக்கூடாதுன்னு அப்படி இருந்தேன். அதனால செம்மைவன செலவுகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம கொடுக்கறது, வேறு பொதுப்பணிகளுக்காக நம்ம கொடுத்துட்டு தொடர்ந்து ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிற நிதின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெருந்தொகை. அது அதுல ஒரு மாதத்துக்கு ஒரு நூல்னு வரும்பொழுது அதுக்கு அச்சுக்கூலி வேற, அது அப்படி போயிருக்கு. அவ்வளோ செலவாயிருக்கு. கிட்டத்தட்ட ஆண்டு இறுதி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டு இறுதியில இப்ப என்னோட நிலைமை என்னன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு வகுப்பு நடத்தி ஆகணுன்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஒரு வகுப்பு நடத்தினா அது வருவாய் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இல்ல, அது ஒரு நூல் ஆகுது. அப்ப அந்த வருவாயோட ஒரு கணிசமான தொகையை அப்படியே அச்சுக்கு அனுப்பிடுறோம். மறுபடியும் பற்றாக்குறை வர்ற சூழல், மறுபடியும் அடுத்த வகுப்பு, அந்த வகுப்பும் நூலாயிடுது. இப்படி போயிட்டு இருக்கு. இதுல என்ன நடக்குது அடுத்ததுன்னா, வழக்கமா ஒரு நூல் வரும் பொழுது ஒரு 300 நூல்கள் விற்பனை ஆகும். 200 300 நூல்கள். இந்த 300 நூல் வாங்குறவங்க எல்லாம் என் மாணவர்கள் ஆயிட்டாங்க இப்போ. இப்ப அது விற்பனைன்னு கிடையாதுல்ல. மரபு கூடலும் இல்லை, எந்த கூடலும் கிடையாது, நேரடி நிகழ்வு கிடையாது. நாம இப்படி போயிட்டு இருக்க. இப்ப விற்பனையும் இல்லாம போயிடுது. வாங்குறவங்க எல்லாம் மாணவர்கள் ஆயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருந்தது. இதுதான் வந்து ஒரு கடந்த ஆண்டு இருந்த நிலைமை. இப்போ ஆற்றல் நூலுக்கு ஒரு தேவை வரும்பொழுது அவரு தொகை போட்டு விட்டாரு. அவருக்கு இது ஆற்றல் நூலுக்குலாம் அவருக்கு தெரியாது. அப்புறம் நானா கூப்பிட்டு சொன்னேன், நீங்க போட்டீங்க தொகை, நானே பேசினேன். ஆனா நான் ஆற்றல் நூலுக்காக பயன்படுத்திக்கிறேன், எனக்கு வேற எதுக்கும் பெருசா தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். அடுத்தது தமிழ் நூல் வருது, அதுக்கு கூடுதல் செலவாகும். தமிழ் நூல் என்னன்னா, இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு கட்டளை அல்லது ஒரு வழிகாட்டல் என்னன்னா, யாவருக்குமான அமுது அந்த தமிழ் நூல். யாவருக்குமான அமுது அது. அப்புறம் நீ யாவருக்குமாயிரு, நான் வந்து எல்லாருக்குமானவனாக தான் இருக்கணும். அப்படி இருக்கு. இந்த நூலும் ஒரு அருமறை வழங்கப்பட்டிருக்கு. அந்த நூலாக்கம் எழுந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பெருஞ்செலவு. இப்ப யாவருக்குமான அமுதுன்னு இறைவன் சொன்ன பிறகு நான் அதை எப்படி விற்பனை செய்ய முடியும் சொல்லுங்க? அதை போய் நான் விற்பனை செய்ய முடியுமா? அதனால எனக்கு அது ஒரு எழுதும் பொழுதே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது அச்சுக்கு அனுப்பிடலாம், ஒன்றும் பணமே இல்லாத நிலைமையில எல்லாம் இல்லை. ஆனா நடைமுறைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வழக்கமான இந்த மாதம் முடிய போகுதுன்னா செம்மை வனமோ அல்லது மற்ற குடும்பங்களுக்கு கொடுக்கறது, எதை நிறுத்துறது, எங்க நிறுத்துறது? இந்த நூலும் விற்பனையாக போறது இல்லை. ஏன்னா இது யாவருக்குமானது, நான் யாவருக்குமானவனா இருக்கணும். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இது உள்ளுக்குள்ள ஒண்ணு போயிட்டே இருக்கு. எனக்கு அதாவது ஏதாவது ஒண்ணுன்னா காசிகிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்படி நமக்கு ஒரு பொருளாதாரமா சொல்றேன். பொருளாதாரமானா காசி, மாதவன் அது போன்ற. இப்ப மாதவன்லாம் ஏற்கனவே எவ்வளவு அவரு நமக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காருன்னு நமக்கும் தெரியல, அவருக்கு ஒன்றும் தெரியாது. திரும்ப போய் சும்மா ஒரு சிலரே போட்டு படுத்தக்கூடாது இல்லையா? போயிட்டு இருக்கு. நினைச்சிட்டு இருக்கிற காசிகிட்ட கேட்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அன்னைக்கு காலையில நினைக்கிற ஒரு 11 மணிக்கு காந்திமதியிட்ட இருந்து செய்தி வருது, காசி அண்ணா அந்த மாதிரி ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு இருக்காரு. யாருக்குன்னா காந்திமதியோட வங்கி கணக்கு எனக்கு போட்டுட்டு இருக்கிறாரு. என்கிட்ட கேட்டா நான் வேண்டாம்னு சொல்லி, ஏன்டா பேசும்பொழுதெல்லாம் நான் வேண்டாம், இப்ப எதுக்கு போடுறீங்க அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் மருத்துவம் சில நேரங்கள்ல அவருக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சாரு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது,
அப்படின்னு. அதனால என்ன பண்ணிருக்காரு, அண்ணி இது உங்க இதுல போடுறேன் அண்ணி. ம். ம். சரி. என்னமோ தேவைப்படும் போல இருக்கு ஹசனுக்கு, நான் உங்க வங்கி கணக்குல போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சரி. அப்படின்னு போட்டு விட்டது. அதுதான் இப்ப தமிழ் நூல்ல அவரோட பேர் குறிப்பிட்டிருக்கும். அதாவது அதுல ஆமா. ஒரு பேர் இருக்குன்னா நூல்ல, அதுவும் ம். நம்ம மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். நூல்ல ஒரு பேர் எழுதுறோம்னா அதுக்கு பின்னாடி ம். இப்படியான அற்புதங்கள் இருக்கு. சும்மாலாம் இல்ல. ம். நிச்சயம். சும்மா சும்மா யார் பேரையும் நீங்க போடுறது இல்ல. ம். அது அது வந்து என்னென்னலாம் நிகழுது தெரியுமா ஒரு நூல் வெளியில வர்றதுக்குள்ள. நான் ம். அதுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிறேன். ம். அதுல அவ்வளோ வியப்புகள், விந்தைகளை இறைவன் நிகழ்த்திதான். அதான் மீண்டும் சொல்றேன், நீங்க ஒரு விதை முளைக்கிறத வேடிக்கை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ம். உங்களால தாங்க முடியாது. ஆனா அப்படி ஒரு அந்த ஒரு சூழலுக்கு உள்ள இருக்கிற இருக்கும் ம். பேர் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு. அதனால நான் எனக்கு ம். வந்து இது முக்கியமானது, இது முக்கியமற்றது, இது தூரமா இருக்கு, இது பக்கமா இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தூரமா இருந்து வரக்கூடிய காற்றும் ஒரு விதை முளைக்கிறதுக்கு வேணும். ம். எல்லாம் வேணும். அப்படிதான் ம். நூல். அப்புறம் நம்ம வந்து இந்த நூல், தமிழ் நூல் கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு நம்ம என்ன எல்லாருக்கும் ஆமா. வெளியீட்டு விழாக்கு கொடுத்தோம். எல்லாருக்குமே புத்தகம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட அது வந்து மிக குறைந்த நூல்கள் தான் விற்பனை ஆகியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சந்தித்தவர்கள், இல்ல என்ன சந்திக்க வந்தவங்க எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். மிக கிட்டத்தட்ட அந்த பதிப்பே முடிய போகுது. உறுதியா சொல்லலாம், ஒரு 90 விழுக்காடு விற்பனையின்றி பகிரப்பட்டிருக்கிறது அது. ஆமாங்க. திருப்பூங்கூர்ல இறைவன் சொல்றாரு, உணர்த்துறாரு இல்லையா, இது யாவருக்குமான அமுது, அமுதுன்னு சொல்றாரு. நீ யாவருக்குமானவனாய் இருன்னு சொல்றாரு. அதை தானே செய்யணும். அதை விட இங்க என்ன இருக்கு? அதனால் அது அப்படி நிகழ்ந்தது. இப்ப இதெல்லாம் நான் உள்வாங்கி தான் இந்த வெளியீட்டகம்ன்றது என்ன, இது என்னவாக இருக்கிறது, இது என்னவா ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு நான் வர்றேன். இப்ப நம்ம மாற்றங்கள் என்னென்ன செய்யலாம்னு இருக்கிறோம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம இல்லையா இந்த செவியுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இந்த வெளியீட்டகத்தை வந்து நான் 2 பிரிவுகளாக பார்க்கிறேன். ஒண்ணு வந்து நூல் ஆக்கம், அதாவது நூல் எழுதுதல், இது நூலை வெளியிடுறது. அதாவது இது வந்து என்னுடையது. நான் வந்து ஒரு கருத்து நூலாக்குகிறேன், அந்த நூல் வந்து எழுதப்படுகிறது. இன்னொன்னு வழங்கல், அதாவது அது விற்பனைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வழங்கல், பகிர்தல். இது 2ஆ இது பண்றோம். இப்போ வந்து பகிர்தல் வந்து முற்று முழுதாக இவங்க ஏற்கனவே அவங்க தான் பொறுப்பாளராக இருக்கிறதுனால காந்திமதியுடைய பொறுப்பாக நான் அதை எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன் அவங்கள. அதாவது இப்படி இந்த சொல் பொருத்தமற்ற இருந்தாலும் கூட ஒரு விற்பனை பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் அதுக்கு விற்பனை பொறுப்பாளர். மற்றபடி நூல் வெளியிடுறது செம்மை வெளியீட்டகம் எப்பொழுதும் போல. இது தேவைப்படுது. ஏன்னா இப்ப என்னால இந்த நூல் வழங்கல் நடைமுறைகள்லையோ அல்லது அதோடைய நிதி திரும்புதல், அந்த ஒரு அது மீண்டும் நிதி உள்ள வந்தா தானே அடுத்த நூல் கொண்டு வர முடியுது. அது போன்றவற்றையெல்லாம் வந்து என்னால இப்ப வந்து கவனிக்க முடியல. இப்ப நான் சொன்னதுல இருந்தே புரிஞ்சிருக்கும், கேட்கறவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு நூல் எழுதும் பொழுதும் கூட என்ன விதமான நிதி தேவைகளும் ஒரு சில வேளைகளில் நெருக்கடியும் எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் உள்ள வச்சுட்டு தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம், மற்ற பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம். இது இப்ப என்னன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட அது வந்து கடந்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி சென்னை மரபுக்கூடல நான் இதை பற்றி உரையில குறிப்பிட்டிருந்தேன். நான் கொஞ்சம் தொலைவான நிலைக்கு செல்கிறேன், நீங்க மீண்டும் உங்களை ஊர் திரும்ப வாங்க நான் கூப்பிடுறதுக்கு வர போறது இல்லை, நான் அடுத்த இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்ப கேட்டு பார்த்தாங்கன்னா புரியும். நான் உண்மையிலேயே இப்போ கடந்த சில மாதங்களாகவே நிறைய வெளி பயணங்கள் போறேன். வேறு ஒரு தளம் தான் நான் இருப்பது என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன்.
அப்படி ஒரு வாழ்க்கை போக்கு எனக்கு வழங்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த போக்குல இருந்துட்டு நான் மீண்டும் அன்றாட ஒரு பொருளாதார நடைமுறைகளுக்குள்ள இருக்க முடியாது. இப்ப ஏற்கனவே எனக்கு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இந்த தாய்மை கழகம்னு ஒண்ணு தொடங்குனது. சரி. அது எனக்கு அவ்வளோ விடுதலையாவும், நிம்மதியாவும் இருக்கு. இப்ப எந்த கவலையும் இல்லாம நான் பாட்டுக்கு இருக்கிறேன். அதுக்கு பங்களிப்பு செய்யற மக்கள் ஒரு சிலர் பேரே சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு பங்களிப்பு செய்யறாங்க. தமிழ்க்கனி அதை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு மாதமும் உரிய நாள்ல எல்லாருக்கும் உரிய வங்கி கணக்குல நிதி போயிட்டே இருக்குது. எனக்கு இது எவ்வளவு பெரிய விடுதலை தெரியுமா? நீங்க ஒருத்தர் அவர் குடும்பத்துக்கு ஊதியம் ஈட்டி அந்த குடும்பத்துக்கு மாத தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு சுமைன்னு இன்னைக்கு சொல்ற சுமைதான், இல்லைன்னு சொல்ல. அப்படித்தானே நம்ம சொல்லப்படுது இன்னைக்கு. நீங்க இதுல ஒரு பல குடும்பங்கள்னு வச்சுக்கோங்க. அதுல பல குடும்பம், என்னோட குடும்பம் எவ்வளவு பெரியது. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க, உடல் நலம் குன்றி வருவாங்க, அவங்கள பார்க்கணும். எங்கேருந்து ஒரு இடத்துல ஒரு தொழில் வாய்ப்பு கேட்டு வர்றாங்க, பொருளாதார சிக்கல்ல இருக்கிறன்ட்டு வர்றாங்க, என்னென்ன வர்றாங்க. அங்க செம்மைவனத்துல உட்காந்து பாக்குறவங்களுக்கே தெரியும். இப்ப இது யாரு குடும்பத்துல இருக்கிறாங்க, இது எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப எல்லாருக்குமான ஒரு ஒரு ஏற்பாடுகளை செய்வதுன்றது இப்படிதான் இருந்தது. அது இப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி தாய்மை கழகம் வந்ததுக்கு அப்புறம் அதுல எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்குது. இப்ப இன்னும் ஆற்றுப்படையை தனியா ஒரு தனி ஏற்கனவே ஆற்றுப்படை இருக்கிறது. அது எனக்கு ஒரு விடுதலை தான். இப்ப கூடுதலான அதுல நிறைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால அதுல எனக்கு ஒரு விடுவிப்பு இருக்கு. ஒரு இதை பத்தி நம்ம இப்ப பெருசா அலட்டிக்க வேணாம், அது ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா விடுபட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பெரும்பகுதி எனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றிலிருந்துமே நான் விடுபட்டுட்டேன். சொல்ல போனா செம்மைவன பொறுப்புகளை கூட நிறைய விடுபட்டுட்டேன். காந்திமதி, நிகரன் இவங்களுடைய பொறுப்புகளை கூடுதலாக்கி இருக்கிறேன். கூடுதலா பாருங்க. ஏன்னா நான் அதிகமா தங்குறது இல்லை. நான் அங்க போறதே பார்த்து கடந்த 3 மாசத்துல 4 நாள் இருந்தா பெரியுது. அங்க அப்படி ஆயிடுச்சு. நிறைய வெளியில போக வேண்டியிருக்கு. எல்லாமே இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்புலதான் இப்ப என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை போக்கு இருக்குன்றது புரியுது. அப்ப வெளியிட்டகமும் அப்படிதான், அதுவும் அப்படிதான். இதோடைய வரவு செலவெல்லாம் சும்மா பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்றது அதுக்குள்ள அக்கறையெல்லாம் செலுத்த முடியல. இப்போ எனக்கு அதுக்கான மனநிலையும் போயிடுச்சு இப்பெல்லாம். அதனால அத பிரிக்கிறோம் நம்ம. அந்த ஒரு வெளியிட்டக வழங்கல் பிரிவு தனி, அது அவங்க பார்த்துக்கிட்டோம். கூடுதலா என்னன்னா, இப்போ என்னோட தனி குடும்பம் அப்படின்னா அவங்க காந்திமதி, நிகரன் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு உத்தரவாதமான வருவாய் எல்லாம் இது வரைக்குமே நான் ஏற்பாடு பண்ணல. தெரியும், எல்லாமே நம்ம நெருங்கின வட்டத்துக்கு தெரியும். கொஞ்சம் தொலைவில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. இப்போ ஒரு வீடு இல்லை, வீடுன்னு நம்ம கட்டல, அதெல்லாம் இப்போதான் செய்ய போறோம் சமீபத்தில். தங்குமிடம்லாம் பற்றாக்குறை தான். அவங்களுக்கு நான் மாத தொகை கொடுத்தாலுமே அதுல ஒரு பகுதி அவங்க இதுக்காக நிபந்த தொகைன்னு சேமிப்புல வச்சிடுறாங்க. அதாவது நிபந்தம்னா திருப்பணிகளுக்காக கொடுக்கறது. ஏற்கனவே ஆசான் பள்ளி கால்கோள் கொடுத்தாங்க, ஆதியூர் நிலைவனநாதர் ஆலயத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பெருந்தொகை சேமிப்பு வச்சிருக்கிறாங்க. அதை அப்படியே திருப்பூங்கூர் குளப்பணிகள் ஏராளமான செலவாயிடுச்சு. மாதவன் தான் சுமந்திருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் மாணவர்கள் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட பற்றாக்குறை இருக்கு. கொடுக்குறேன்னு கேட்டவங்கள்ட்ட கூட போதும்னு சொல்லிட்டேன். இப்போ அது காந்திமதியோட அந்த நிபந்த தொகை, அது நான் மாதம் அவங்களுக்கு செலவுக்குன்னு கொடுக்குற தொகையில அவங்க ஒரு பெருந்தொகையை அவங்க சேமிப்பா வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. அதனால ஒரு வெளியீட்டகத்துடைய வழங்கல் பிரிவுன்னு தனியா அவங்களுடைய முழு பொறுப்புல இருந்துருச்சுன்னா ஒரு ஓரளவுக்காவது ஒரு நிதி உறுதிப்பாடு கிடைக்கும். ஏன்னா எங்கிட்ட வந்துச்சுன்னா உண்டியல்ல போட்ட மாதிரி. நீங்க 1 கோடி ரூபாயை போட்டீங்கன்னா கூட அது இதுக்குத்தான் செலவு பண்ணணும்னு எங்கிட்ட யாரும் சொல்ல முடியாது. அப்பப்போதுக்கு என்னவோ அதுதான் அப்படின்னு நம்ம போவோம். அதனாலேயே நான் அதிகமான நிதி வரவை பெருசா விரும்பவும் மாட்டேன். ஏன்னா இது நம்ம எப்ப என்ன செய்வோம்னே தெரியாது அப்படின்னு.
இதெல்லாம் தான் காரணம். இப்ப பிரிஞ்ச இந்த வெளியீட்டகத்த உடைய மாற்றங்களுக்கு இதுதான் காரணம். வெளியீட்டகத்தின் செயல் திட்ட வடிவம் என்னன்னு சொல்லுங்க. வெளியீட்டக செயல் திட்ட வடிவம் வந்து ஒரு 3 அடுக்குகள் கொண்டது. 1 நூல் காப்பு குழு, 2வது நூல் வழங்குதல், 3வது வழக்கமான நூல் பகிர்வு அல்லது விற்பனை. இப்ப இந்த நூல் காப்பு குழு அப்படின்னா என்னன்னு சொல்றேன். நூல் காப்பு குழுன்னா என்னன்னா, நூல்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு சிலர் எனக்கு வேணும். அதாவது எனக்கு வந்து ஒரு 100 பேராவது இருந்துட்டா நல்லது அப்படின்னு நான் விரும்புறேன். என்னன்னா, இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட மொத்த நூல்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நூலா எண்ணி இப்ப எங்க வச்சிருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியலையா? பட்டினத்தார் பயிலகத்தை தானே வச்சிருக்கிறோம். ஆமா. பயிலகத்துல ஏன் வச்சோம்? செம்மையானத்துல இந்த நூல்களை பாதுகாக்க முடியல. கரையான் ஏறுது போதும். ஏன்னா அங்க நூலகம் வேற இருக்கா. அவ்வளவு நூல்களை பாதுகாத்து வைக்கிறோம். நம்ம வெளியிட்ட நூல்களை ஒரு கொட்டகையில போட்டு வச்சிருந்தோம். அதெல்லாம் நிறைய சேதமாயிடுச்சு. அதனால இப்ப காசிட்ட வழக்கம் போல காசிட்ட பேசி அங்க கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்கிறோம். இப்ப இவ்வளவு நூல்களை வச்சு பாதுகாக்க முடியலன்றதுதான் நிலைமை. இப்ப அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நூல்களை நீங்க நூல் காப்பு குழுல விருப்பமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு நூலை குறைந்தது குறைச்சலா நீங்க வந்து ஒரு 5 நூல்களாவது ஒவ்வொரு நூல்லையும் வாங்கிக்கங்க. சரி. வாங்கிட்டு இந்த நூல்களை நீங்க பாதுகாக்கணும். ஏன்னா கிட்டத்தட்டங்க இப்போ ஒரு 25,000க்கு மேற்பட்ட நூல்கள் எண்ணிக்கையா சொல்றேன் நானு. அதுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு எண்ணிக்கை அனுப்புனாங்க, எனக்கு அதெல்லாம் மறந்துடுச்சு. ஒவ்வொன்னும் எண்ணியாச்சு. மலரி மாதம் உட்கார்ந்து பெரிய வேலைதான். ஆமா, மூக்குல துணி கட்டிட்டு தும்மிக்கிட்டு எல்லாம். ஏன்னா நீங்க எல்லாருமே கோமதி, சௌமியா, நீங்க அமுதா எல்லாம் காந்திமதி தலைமையில தும்மல் போட்டு பழகினவங்க தான் நிறைய. அதனால இப்ப மலரி மாதவனும் தும்மி நூல்கள் எல்லாம் எண்ணி பட்டியல் அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த நூல்களை வந்து ஒரு நூலுக்கு ஒரு 5 படிகள் என்ற வகையில வாங்கி பாதுகாக்கிறதுக்கு ஒரு காப்பு குழு நமக்கு தேவை. அவங்க வந்து அவங்க வேலை என்னன்னா, அந்த நூல்களை வாங்கிக்கிறது, அவங்க வச்சுக்கிறது, யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கணும்னா கொடுத்துக்கிறது. ஏன்னா நூல் வந்து உருப்படியான இடத்துக்கு போய் சேரணும். இது வந்து அவங்க இதற்கான தொகை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அது தொகை வந்து நம்ம நல்ல ஒரு இதுலயே ஒரு கழிவோடையே தரலாம். ஏன்னா கூடுதலா வாங்குறாங்கன்றதுனால யாருக்கும் சுமையாயிடக்கூடாதுன்றதுனால. அது ஒண்ணு. இது வந்து நூல் காப்பு குழு. இப்படி ஒரு 100 பேராவது இருந்துட்டா சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இதுவரை வந்த நூல்கள் மட்டுமல்லாது இனி வர ஒவ்வொரு நூலுமே ஒரு 5 நூல். இப்போ ஒரு நூல் வாங்குறாங்க, அவங்க நூல் காப்பு குழுல இடம்பெறணும்னு விரும்புறாங்கன்னா 5 வாங்கிக்கிறது. வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அதை யாருக்காவது அவங்க நண்பர்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கலாம், அல்லது அவங்களே பாதுகாத்து வச்சுக்கலாம். இந்த நூல் காப்பு குழு நூல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த அட்டித்து தரப்போறோம். அதாவது கெட்டி அட்டை, பைண்டிங் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி தான் தரப்போறோம். நம்ம தரும்போதே அவங்களுக்கு இன்னைக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே அனுப்ப முடியாது, ஒரு 20 நாள் ஆகும். கெட்டி அட்டை போட்டு தான் தரப்போறோம். அப்ப என்னன்னா பாதுகாப்பா அந்த நூலை அவங்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும். இது நூல் காப்பு குழு என்ற முதல் நிலை. 2வது நிலை வந்து கற்போர் குழாம் அமைப்புகளை ஏற்படுத்துறோம். அதாவது நூல் அங்கங்க சென்னை, கோவை, அப்புறம் வந்தவாசி பகுதி, மதுரை, திண்டுக்கல், இந்த மாதிரி பகுதிகளுக்கு அல்லது பாபநாசம், இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு பொறுப்பாளர், அவங்களோட பணி என்னன்னா, அந்த பகுதியில் உள்ளவர்கள் யாரெல்லாம் நூல் படிப்பவர்கள், நம்ம மாணவர்களா இருக்கிறவங்க யாரோ அவங்களோட தொடர்புகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு வச்சுட்டு மாதம் ஒரு முறை கற்போர் குழாம் என்ற ஒரு சந்திப்பு நடத்துறது. அந்த சந்திப்புல வந்து ஒரு நூல் புதிதா வருது,
இப்போ இந்த இசை நூல் வரப்போகுது இல்லையா? இப்போ இசை நூலை வந்து இந்த மையங்களுக்கு நம்ம அனுப்பிட்டோம்னா அவங்க வந்து அங்க ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்புல வந்து இந்த இசை நூல்ல என்ன இருக்கு, இதை எப்படி படிக்கணும்ன்றத இந்த பொறுப்பாளர் சொல்லி கொடுக்கணும். அங்க அந்த நூல் வர்றவங்களாம் அந்த நூலை வாங்கிக்கணும். சரி. இப்போ என்னன்னா நூல் மீது ஆளுமை கொண்டவர்களை வச்சு பாடமாவும் நடத்தலாம். இப்போ இசை நூல் என்னன்னு புரியலன்னு ஒரு பொறுப்பாளர் சொல்றாரு, கற்போர் குழாம் பொறுப்பாளர் சொல்றாரு. அப்போனா ஆளுமை அதுல ஓரளவுக்கு விவரமான யாராவது ஒருத்தரை நம்ம வந்து அங்க அனுப்புவோம். நீங்க போய் சொல்லி கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஒரு அண்ட கொள்கை நூல் வருது, ஒரு அண்டவியல் ஆசிரியர் போய் சொல்லுவாரு. சில நூல்கள் வந்து இவங்களுக்கே புரியும்னா அவங்களே நடத்திப்பாங்க. அப்படி ஒரு கற்போர் குழாமா மாதம் ஒரு முறை நடக்கிறது. சரி. இப்ப இது 5 பேர் இருந்தா கூட போதுன்ற நான். இது ஒரு பெருங்கூட்டத்துல நான் கற்பனை பண்ண வேண்டாம். 5 பேரோ 10 பேரோ ஒரு மாதம் ஒரு முறை ஒரு நூல் தலைப்பு, ஒரு நூலோட சந்திங்க. இந்த நூலை உட்காந்து படிங்க, பேசுங்க. அப்புறம் நூலை அது வாங்கிட்டு போறேங்க. இப்ப என்னன்னா எனக்கு பாருங்க, ஒண்ணு இந்த நூல் காப்பு குழுலயே ஒரு பகுதி நூல் முடிஞ்சிருதா, அப்புறம் இந்த மாதிரி கற்போர் குழாம் வரியா ஒரு 100 பகுதி முடிஞ்சா, அப்போ இந்த 2 படிகள்லயே என்ன ஆயிடும், நூல்களுடைய இருப்பு இங்க இருக்காது. எங்க சமயவனத்துல வந்து சேராது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. இது போக மீதம் இருக்கிறத இது எதுலையுமே வராம நூல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க வெளியிட்ட அந்த விற்பனை வழங்கல் பிரிவு வந்து வழக்கம் போல அனுப்பி விட்டுரும். இதெல்லாம் போகவும் மாணவர்களுக்கு அனுப்ப வேண்டிய நூல்கள்னா நான் மாணவர்களுக்கு அனுப்பிட போறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த வடிவத்துல என்னன்னா எனக்கு முதல்ல விடுவிப்பாயிடுது, நான் விடுவிக்கப்படுகிறேன் இந்த வரவு செலவுல இருந்து, ஒண்ணு இல்லையா? ரெண்டாவது வந்து ஒரு உறுதியான நிதி திரும்புகை இருக்கு. அந்த ஒரு நூலுக்கு அச்சிட்டு செலவிடுறோம்னா அது வந்து ஒரு மிக கூடுதலா ஒரு மாதத்துல திரும்பிடுது நிதியா. அப்போ வெளியீட்டக செயல்பாடுகள்ல இப்பவும் தொய்வெல்லாம் இல்லை, அதெல்லாம் எந்த காலத்திலயும் இருந்தது இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் என்னை எதிர்பார்க்க வேண்டியில்லை வெளியீட்டகம். நான் என்ன பண்றேன், நான் யாரையும் எதிர்பார்க்க ஒரு காசிராமனையோ சுப்பிரமணியனையோ மட்டும் அப்படி இருக்க வேண்டிய இல்லை. எல்லாரும் அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப காசின்னு பார்த்தா அவர் அங்க கொட்டுற பணத்தை எல்லாம் நமக்கு நினைச்சா மலைப்பாரு. இந்த முறை என்னென்ன சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நீங்களாம் பக்கத்துல தானே இருந்தீங்க, எல்லாரும் இருந்தீங்களே. அது எவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த வேலை இல்லாத பெண்களுக்காகன்ட்டு. இதுல எங்க போய் யார்கிட்ட கேட்கறது, யாருமே சும்மா இல்ல, எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாரும் பொள்ளாச்சின்னு எடுத்துட்டா சபரி எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாரு சொல்ல முடியாது. அங்க பாபநாசத்துல சரவணன் ஏராளமா பண்ணிட்டாரு ஏற்கனவே. எங்கேயுமே நம்ம சுமையாயிடக்கூடாது இல்லையா யாருக்கும். எல்லாரும் தன் குடும்பத்துக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பொதுப்பணின்ற அடிப்படையில் நிறைய செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அதனால இதை வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு 4 பேர் செய்யறத ஒரு 500 பேர் சேர்ந்து செஞ்சா யாருக்கும் சுமை இல்லை, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் இது. இது வந்து எனக்கும் நூல் படிப்பவர்களுக்கும் என்னுடைய மாணவர்களாக இருப்பவர்களுக்குமான அந்த ஒரு உறவிலிருந்து இந்த வடிவமைப்பு எழுகிறது. கூடுதலா ஒரு தனி நிதி வருவாயின்றது வெளியீட்டகத்துக்கும் வரணும். அதுவும் நிறைவேற்றப்படும்ன்ற ஒரு புரிதல்ல இந்த வடிவமைப்பை செய்யறோம். இந்த 3 அடுக்குகள் தான் இப்ப நம்ம வெளியீட்டகத்தில் செய்யும் மாற்றங்கள். இந்த செவ்வியோட இறுதியில நம்ம இந்த எந்தெந்த பகுதிக்கு யார் இந்த கற்போர் குழாம் பொறுப்பாளர்கள் அப்படின்றத நம்ம அறிவிச்சிருவோம். விருப்பமுடையவர்கள் அதுல தொடர்பு கொள்ளட்டும். இந்த நூல் காப்பு குழுவில் இடம்பெற விருப்பம் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு இடம்பெற்றால் அது ஒரு பெரிய ஒத்துழைப்பா இருக்கும்ன்றத என்னுடைய கருத்து, மக்களிடம் என்னுடைய வேண்டுதல். இனி மேற்கொள்ள இருக்கும் மாற்றங்கள் பற்றி சொன்னீங்க. நூல் காப்பில் ஈடுபடுபவர்களின் பொறுப்பு என்னன்னு சொல்லுங்க. நூல் காப்பு பணி என்பது ஒரு தலைமுறை கடந்து கருத்துக்களை எடுத்து செல்லும் பொறுப்பு. அது ஒரு இடத்தில் குவியாமல்
அதில் ஈடுபாடும் அக்கறையும் கொண்ட பலரிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வடிவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம நூல் காப்பிற்கென்று வழங்கப்படும் நூல்கள் அட்டித்து தரப்படும், அதாவது கெட்டி அட்டையோட தர வேண்டும். அதான் என்னோட விருப்பம். அதுக்கு நம்ம ஏற்கனவே அங்க பட்டினத்தார் பயிலகத்துல நம்ம இந்த முறை போனப்ப கூட காசிராமன்ட்ட உரையாடிட்டு தான் வந்திருக்கிறோம். அவர் அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய தொடங்கி இருக்கிறாரு. நூல்கள் எல்லாமே அட்டித்து கொடுக்கணும். அதுக்கான பணியாளர்கள், அதுக்கு சிலருக்கு பயிற்சி கொடுத்தே தொடர்ந்து அட்டித்தலுக்கான பணி செய்ய போறோம். அதை அப்படியே அவங்க பாதுகாக்கணும். நூல் காப்பு குழுவாக ஈடுபடுவோர் தாமே முன் வந்து ஈடுபடுவோர். அதை வந்து ஒரு அடுக்ககத்தில் வைத்து, அது ஒரு அலமாரியில வைத்து பாதுகாக்கணும், அல்லது ஒரு பெட்டியில வைத்து பாதுகாக்கலாம். குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு அதை எடுத்து கொஞ்சம் துடைச்சி வைக்கிறது. ரொம்ப ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அதை இளம் வெயிலில், ரொம்ப நேரடி வெயிலில் வைக்கக்கூடாது, இளம் வெயிலில் சும்மா வீட்டுக்குள்ளேயே கூட வைத்து எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி பணிகள் செய்ய வேண்டி இருக்கும். அப்புறம் போக போக அவங்களே கத்துக்குவாங்க. எல்லார் வீடுகள்லையுமே பெரும்பகுதி நூல்கள் இருக்கும். பழைய நூல்கள்லாம் வச்சிருக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு. அது அவ்வளவுதான். அதுதான் அது. அந்த மாதிரி அவங்க ஈடுபடணும். முன்பு சொன்னது போல அதை அன்பளிப்பாகவும் கொடுக்கலாம். அவங்கவுங்க அதாவது அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கொடுக்கலாம். அப்புறம் வேறு படிகள் கூட வாங்கிக்கலாம். அது அப்படியே வச்சிருக்கணும்லாம் இல்லை. ஒரு வழங்கலும் நிகழணும். அதாவது மற்றவர்களுக்கு பொருத்தமானவர்களுக்கு, இவங்களுக்கு இது பொருந்தும் இந்த நூல் அப்படின்னா அதை வழங்கலாம் அவங்க. ஆனா அது வந்து நூல் ஒரு படி தீர்ந்து விட்டது என்ற நிலைமை அவங்களுக்கு வரக்கூடாது. அதாவது எல்லா படிகளும் நூல் காப்பு குழுவில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கணும். நான் கொடுத்துட்டேன் வந்தவங்களுக்குன்னு சொல்லக்கூடாது. அவங்கதான் அதுக்கு காப்பு, அவங்கதான் பொறுப்பு என்ற வகையில அவங்க அப்படி இருக்கணும். இப்ப ஏற்கனவே நீங்க நூல் காப்பு குழுன்ற வடிவம் இப்ப நம்ம ஒரு நேர்த்தியா ஒரு வடிவமைச்சிருக்கிறோம். வழங்கல் மற்றும் நூல் காப்புன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதுல வேறு வகையில ஈடுபட்டு இருக்கிறவங்களும் உண்டு. இப்போ கோவை பாலு எடுத்துட்டீங்கன்னா அவரு எப்பொழுதுமே அவர்கிட்ட நூல்கள் இருக்கும். கோவை பகுதியை சேர்ந்தவர்களுக்கு அவர் வழங்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து நூல் விற்பனை என்ற அடிப்படையில் அவர் செஞ்சுட்டே இருக்கிறார். அது ஒரு பணியாவே சில ஆண்டுகளாவே செய்யறாரு. இப்போ உணா காப்பு குழு கூடல் நடக்கிறது இல்லையா? அப்ப சென்னையில பாண்டியன் சேகரையா அவங்க அந்த பொறுப்பு பாத்துக்கிறாங்க. சேலத்துல சாத்தப்பன் பாத்துக்கிறாரு. அந்த மாதிரி பெங்களூர்ல சிவராமகிருஷ்ணன் அவரு பாத்துக்கிறாரு. அந்த மாதிரி இது வந்து புதியதல்ல. நம்ம செம்மையில் எனக்கு உறுதுணையாக இருக்கிற மக்கள் வந்து ஏற்கனவே இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பலருடைய ஈடுபாடும் ஒத்துழைப்பு இல்லாமல்லாம் இந்த வெளியீட்டகம் இல்லை. அது நல்லா எல்லாரும் முக்கியமா கருத்துக்களை பின்பற்றுவோர் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பலருடைய ஒத்துழைப்புல தான் இது நடைபோடுது அல்லது ஒரு நிலைத்து நின்றுருக்கு. அதனால அது ஒன்றும் புதிது கிடையாது. ஒரு நூலை பாதுகாக்கிறதுன்றது ஒன்றும் புதிது கிடையாது. கொஞ்சம் சில அடிப்படைகளை கத்துக்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரியான நான் சொன்னபடி செல்லரிச்சு போயிடாம அவ்வப்பொழுது இளவெயில்ல வைக்கணும். ரொம்ப மூடி வைக்க கூடாது. அது நூல்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வழக்கமா நடக்கிறது என்னன்னா எலி கடிச்சிரும்னு சொல்லி நம்ம ரொம்ப மூடி வச்சிட்டோம்னா என்ன ஆகுது? செல்லரிச்சிரும். அதாவது அதுக்கு வந்து நூல்களை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் படணும், நூல் மேல படணும், வெளிக்காற்று படணும், அதே நேரம் எலி கடிக்காதபடியும் இருக்கணும். அதுதான் அதுக்கு உரிய. ஆமா, காற்றாட தான் இருக்கணும். நீங்க முழுமையா மூடி வச்சுட்டு அது வந்து மஞ்சள் அடிச்சிடும், அதாவது செல் அரிச்சிடும், அப்புறம் உடஞ்சிரும் தாள்லாம். இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த எல்லாத்துலயும் சீர்கேடு வந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள் வந்து போச்சு. அதை குளிரூட்டப்பட்ட அறை எல்லாத்தையுமே இருக்க மூடி வச்சிருது. அப்புறம் அதுக்கு வந்து வேதிப்பொருட்கள், நச்சுகள் வச்சு நூல் பாதுகாக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு நீடிக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னங்க, ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியம் இன்னைக்கு கிடைக்குது. ஓலைச்சுவடியிலேயே எழுதி 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 யாரோ எழுதி கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதை விடவா இதுகள்லாம் இந்த கூட்டம்படியே இங்க இந்த குளிரூட்டப்பட்ட அறையில வச்சும் இருக்க முடியும் பாதுகாத்துருது.
என்னன்னா ஒரு அந்த ஒரு நம்ம கையில இருக்கிற பொருள் எப்படிப்பட்டதுன்ற ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா போதும். ம். அதுதான் வேணும். சும்மா கடமைக்கு செய்யக்கூடாது எதையும். ம். அதாவது இன்னைக்கு இப்படிதான் நூலக அறிவியல்னு போய் தேடி பார்த்தோம்னா இருக்காங்க. நமக்கு நூலக அறிவியல் எல்லாம் நம்ம மேல ஈடுபாடு கொண்டவங்க எல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் கேட்டு பார்த்தா இதுதான் சொல்றாங்க. சரிங்க. அதுக்கு மின்சாரம் வேணும், அதுக்கு நிறைய செலவு செய்யணும், அதுக்கு நிறைய வேதிப்பொருட்களை போட்டு தான் இதை பாதுகாக்கணுன்ற ஒரு கொடுமையான ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. இதெல்லாம் ம். எதிர்காலத்துல இதெல்லாம் தாங்க போறது இல்லை. இப்ப நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம மக்கள் எளிமையா அது ஒரு காற்றோட்டமா இருக்கலாம். ஒரு ஒரு ம். ஒரு அலமாரி இருக்குன்னா அதுக்கு ஒரு கண்ணாடி போடலாம். ம். அதிகப்படியா சொல்றேன் நான். சரி. இல்லைன்னா ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டாலே போதும். அது நேரடியா தூசுப்படாம. அலமாரி ஒரு வீட்டுல இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். ம். ஆட்கள் புழங்கும் இடத்துல இருந்தா எலி வராது. இவ்வளவுதான். அது எலி சும்மா ம். எல்லாம் போய் கடிச்சிட்டு இருக்காது. நம்ம வந்து உணவு கழிவுகள்லாம் அந்த நூல் இருக்கிற இடத்துல வைக்க கூடாது. ம். ரொம்ப இருட்டான அறையில அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. அது வந்து எலியும் வரும், கரப்பான் வரும், மற்ற சில்லுயிரிகள்லாம் வந்துடும். அப்ப நம்ம ம். புழங்கும் இடத்துல இருக்கணும், உணவு கழிவுகள் அது. இருக்கக்கூடாது, திரைச்சீலை போட்டு அதுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு பண்ணணும். இவ்வளவு போதுமானதுதான். ம். அலமாரிகள் கூட இப்ப நம்ம நூல் காப்பு குழுல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அலமாரியாவே செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. அந்த நம்ம நூல்களுக்கு ஏற்ற ஒரு நீள அகலமும் கணத்துல ஒரு ம். அலமாரியா செய்து வழங்கணும்னு விருப்பம் இருக்கு. அது குழு சரிங்க. உறுப்பினராக தங்களை ஒவ்வொருவரும் பதிவு செய்து கொள்ளும் பொழுது அதை பற்றி நம்ம தனியா அவங்க கூட உரையாடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். நாமே சரி. நம்முடைய தச்சு தொழில ஈடுபடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வழியா வந்து ஆமாங்க. அலமாரி அடித்து அனுப்பிவிட ம். முடியுமா? அனுப்பி விடணும்னு விருப்பம் எனக்கு. ம். அது இந்த இந்த போக்குவரத்துல எப்படி இருக்கும்னு தெரியல. சேதம் ம். இல்லாம போணுச்சுன்னா அனுப்பி விடலாம். ம். அப்படி அது ஒரு ஒரு முழுமையான பணியாக தான் அதை பார்க்கணும். ம். சரி. அதான். இணைய வழியில நூல் விற்பனை முன்னாடி நடந்துட்டு இருந்தது. இப்ப இல்ல. மீண்டும் இணைய வழி விற்பனை தொடங்கும் எண்ணம் இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம இணையதளம் செம்மைவனம் .orgன்னு ஒரு இணையதளமே இருந்தது. அதன் வழியாக ஆமா. நூல் விற்பனை நடந்தது இல்லையா? நீங்க அதான் இணைய வழி விற்பனைன்னு சொல்றீங்க. ஆமாங்க. அது இப்போ அது இப்போ செயல்பாட்டில் இல்லை. அந்த இணைய வழி நூல் வழங்கல் ஓரளவு எளிமையான நடைமுறையா தான் இருந்தது. ம். ஆனால் அது தொடர்ந்து கொண்டு போறதுல கொஞ்சம் சிக்கல்கள் வந்தது. அது வந்து நம்ம செல்வகுமார்னு நம்ம அவர் ஒரு மாணவர் தான். நம்மளுடைய எல்லா வகுப்புகளுக்கும் வந்த மாணவர். அவரு நம்ம இணைய வகுப்புகள் கூட சில வகுப்புகளுக்கெல்லாம் அவர் ஒருங்கிணைப்பு பணியில இருந்திருக்கிறாரு. அவர் தான் ஆமாங்க. அதை அவர் தான் முழுமையாகவே அதை அந்த இணையதளத்தை வடிவமைச்சு கட்டமைத்தது, ம். அதை பராமரித்தது எல்லாமே அவர் தான். அது சரிங்க. ஒரு 3 ஆண்டு காலம் அது செயல்பட்டதுன்னு நினைக்கிறேன். அது இப்ப இல்ல. சில நடைமுறை சிக்கல்கள்னால அது இல்ல. ம். இப்ப இணையதளம் நம்ம சில கற்பித்தல் பணிகளுக்காக நம்ம ஒரு இணையதளம் ம். உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது ஆமா. வடிவமைப்புல இருக்கு. அதில் இது நூல் வழங்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னுடைய கருத்து அது அது ஒரு முதன்மைப்படுத்தப்படக்கூடாதுன்றது தாங்க. சரிங்க. ம். இந்த நம்ம இப்ப வச்சிருக்கிறோம் இல்லையா, ஒரு வெளியீட்டகத்துக்குன்னு ஒரு வடிவம் நான் சொல்றேன்ல. ஒன்று நூல் ஆமாங்க. காப்பு குழு, ம். அடுத்தது கற்போர் குழாம் அங்கங்கு, ம். அப்புறம் சரி. நேரடியான நிகழ்வுகளில் நூல்களை மக்கள் வாங்கி செல்லும் வழிவகைகளை செய்தல். மிக ம். குறைவா தாங்க அஞ்சல் வழியில அனுப்பணும். ம். நூல் என்பது ஒரு உறவாடக்கூடிய ஒரு 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 உரு, அது ஒரு ஒரு பொருள். அது அதுல நிச்சயமா. கருத்துகள் ம். இருக்கின்றன. ம். எனும்போது அதை நேரடியாக மக்கள் பெறுவதற்குரிய வழிவகைகள் தான் முதன்மையா இருக்கணும். ம். தொலைவில் இருப்போர் இந்த மாதிரி எந்த வகையிலையும் நேரடியாக வாங்க இயலாதவர்களுக்கு மட்டும்தான் அது இணைய வழியோ மற்ற வழியிலையோ இருக்கணும்ன்றது தான் என்னோட கருத்து. நிச்சயமா. ம். இன்னொன்னு, இப்ப இந்த எனக்கு இந்த தொழில்நுட்பம் எல்லாமே புரியல. இப்போ இணைய ம். வழியில ஓரளவுக்கு எளிமையா தான் இருக்குது. அது யாருக்கு எளிமையா இருக்குன்னா, வாங்குறவங்களுக்கு எளிமையா இருக்கும். நீங்க ஆமாங்க. இப்போ இந்த பகிரி வழியா, வாட்ஸ்அப் வழியா கூட இப்ப நம்ம ம். நூல்கள் அப்படித்தானே போயிட்டு இருக்குது, வழங்கல்கள். ம்.
ஆமாங்க. அ அதுலயுமே வேலை பார்த்தீங்கன்னா, ம். அ எனக்கு இது புரியல. இந்த ம். நூல் வேணும்னு கேட்பாங்க. என்னென்ன நூல் இருக்குன்னு இவங்க ஒரு பட்டியல் அனுப்பணும். ஆமா. அப்புறம் அந்த நூல் பட்டி அதில எது எது வேணும் அப்படின்னு அவங்க அனுப்புவாங்க. அப்புறம் ம். இதுக்கு என்ன விலை பட்டியல்னு இவங்க அனுப்புவாங்க. ஆமா. அப்போ இது முகவரி எல்லாத்துக்கும் அனுப்பணும். ம். அத கொரியர் பண்ணணும். இது எடை எவ்வளவு இருக்கும்? ஏன்னா, ஒரு ம். எடை கணக்குல தானே நம்ம அஞ்சல் செலவாகுது. ஆமாங்க. இத கணக்கு போட்டு, இவ்வளோ ம். தொகை நீங்க செலுத்தணும்னு இவங்க அனுப்பணும். அவங்க ம். தொகை செலுத்திட்டேன் அப்படின்னு ஒண்ணு அனுப்பணும். ஆமா. சரி இதோட முடிஞ்சா பரவால்ல. இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, போய் அ சேர்ந்துருச்சான்னு பார்க்கணும். அ ஒருத்தர் இல்ல அதுக்கு இடையிலயே ஒண்ணு இருக்கு. ஆ. ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான பகிரியில் வரக்கூடிய அ வ கேட்புகள் தொகை வந்துவிட்டன அப்படின்றத உறுதிப்படுத்தி பட்டியல் எடுக்கணும். அப்ப நம்ம சரவணன் நம்ம இவரு யாருன்னு சொன்னா தெரியும். ஆழியாளுடைய அறமுடையர் அண்ணன் இருக்கார் இல்லையா? அவங்க ஆமாங்க. சகோதரர் சரவணன். அவரு தான் ஆமாங்க. இந்த இதெல்லாம் தொகுக்கிற பணியில இருக்கிறாரு. சரிங்க. அது பகிரி வழியா வர்றதெல்லாம் அவரு ஒரு பட்டியல் எடுத்து ம். வச்சிருப்பாரு. ம். இத பட்டியல் எடுத்துட்டு இந்த மக்களுக்கு தெரியணும். இதில என்ன நடக்குதுன்னு தெரியணும். இந்த ஒரு பட்டியல் ம். வந்துருச்சு இப்போ. ம். இப்ப இத்தன பேரு இந்த நூல்கள் கேட்டிருக்காங்கன்னு ஒண்ணு எடுக்கணும். அத ம். வந்து மின்னஞ்சல் அனுப்புறாரு அவரு. ம். அது சரிங்க. காந்திமதி வந்து அத அச்செடுக்குறாங்க. ம். இந்த மாரி வர்ற பட்டியலுக்கு எண் குடுக்குறாங்க. இப்போ ம். இந்த ஆமா. மாதம் நீங்க முதல் நூல் கேட்டிருக்கீங்கன்னா 1 உங்களுக்கு. ஆ ஆ பார்த்துருக்கேன். இப்ப ஆமா நீங்களும் அதுல வரும்பொழுது அந்த பணிகள் பார்த்திருப்பீங்க, ஆமா. ஈடுபட்டிருப்பீங்க. அந்த மக்களுக்கு முகவரி அப்படியே தெரியணுன்றதுக்காக. வெட்டி. ஆமா. இப்ப ஆதிரை 2வது நூல்னா ஆதிரைக்கு 2. ஆ. நான் 3வது நூல்னா எனக்கு வந்து 3. இது மாரி சரிங்க. ம். எண் குடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் ம். அத துண்டு துண்டா வெட்டி ம். தனியா கட்டுப்பணிகள் நடக்கும். அதுல ம். இந்த எண் வச்சுப்பாங்க. இந்த மாரி இன்னன்னாருக்கு அனுப்பிட்டோம்னு ஒரு பதிவேடு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ம். அனுப்பியாச்சுன்னு தனியா ஒண்ணு பதிவேடு எழுதுறாங்க. சரிங்க. சரிங்களா? இது இப்ப எழுதியாச்சு. எல்லாத்தையும் இங்க இத கட்டு கட்டுப்பணிகள் முடிஞ்சிருச்சு. இத ம். கொண்டு போய் தூதஞ்சலுக்கு அனுப்பணும். இத அனுப்பிட்டு, அங்க உள்ள ஆ. நடைமுறைகள் அப்புறம் அது அது கொடும. அத விட்டுருவோம். ஆ. அதுக்கே 2 முறை அலையணும். இப்ப நம்ம ஆமா. அது சொல்லிருவோமே, அது மக்களுக்கு புரியட்டும். ஆ. இது நம்ம ம். ஏன் புலம்புறோம்னு புரியணும்ல. அங்க என்ன சரி. நடக்கும்னா, இப்ப நம்ம ஒரு 40, 50 நூல் கட்டுகள் எடுத்துட்டு போவோம். ம். அங்க நெறைய வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா? அப்ப ஆமா. அவரு அங்க இருக்கிறவரு என்ன சொல்லுவாருன்னா, "நீங்க வச்சுட்டு போங்க. அப்புறமா வந்து பற்றுச்சீட்டு வாங்கிக்கங்கம்பாரு." ம். இப்ப எல்லாத்துக்கும் பற்றுச்சீட்டு அவரால உடனே குடுக்க முடியாது. அவரு பணி நெறைய இருக்கும் அவருக்கு. நிச்சயமா. ம். இப்ப இத போய் வச்சுட்டு வர்றது ஒரு முறை. இதுக்கு பற்றுச்சீட்டு வாங்குறதுக்குன்னு 2வது முறை போணும். அதான். ஆ. அந்த பற்றுச்சீட்டு வந்ததுக்கு பிறகு, இத ம். கையில வச்சுப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு நூல் வரலன்னு சொன்னாங்கன்னா, "இந்த பாருங்க அனுப்பிட்டோம்" அப்படின்னு இத வந்து அனுப்புவாங்க. உங்களுடைய அ இந்த அனுப்புகையின் எண் இது ம். அப்படின்னு. இத வந்து அவரு அந்த ம். தூதஞ்சல் நிறுவனத்துடைய ம். உள்ளூர் தொடர்பு எண்ணுக்கோ அல்லது இப்ப அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியல. எங்க இருக்குன்னு இப்பதான் ஒரு வண்டி கிளம்புனுச்சுன்னா, அது எங்க போயிட்டு இருக்குன்னு உட்காந்துட்டே பார்க்குறாங்களே. இந்த மாரி ஏதோ ஆமா. இந்த மாரி என்னத்தையோ லைவ் பார்த்து ட்ராக்கிங். ஆமா. ஆ. இதுக்கப்புறம் அது இந்த நூல் போய் ஒருத்தர் கையில கிடைக்குது. ம். நான் தான் சொல்லுவேன். நூல் எழுதுறது எனக்கு ஒரு 10, 15 நாள் தான் ஆகுது. இதுக்கப்புறம் உள்ள வேலைகள அ. நினைச்சா எனக்கு மலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ம். இதுதான் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இருக்கிற நிலைமை இதுதான். அ. ம். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4, 5 பேரு கூடது எப்பவுமே திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு நூல் வரலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா. அவங்க ஏதோ இது ஒரு கரண்ட் வீட்ல இல்லாம இருக்கலாம். அவங்க வீட்ல இருந்தாலுமே போமாட்டேன்து. அது ஏதோ ஒண்ணு. ஆ. ஏதோ ஒரு ம். சிக்கல் இருக்கு அதுல. இந்த ம். கொண்டு போய் சேர்க்கிறவங்களுக்கும், அந்த முகவரிக்குமோ என்னமோ ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஒ இத எவ்வளோ குறைக்கணும்? இதுதான் நான் பார்க்குறேன். இதுல ஈடுபடுற எல்லாருமே. இது பொறுப்பாளரா இருக்கக்கூடிய காந்திமதி, இப்ப சரவணன் இதுக்கு துணையா பட்டியல் எடுக்குறாரு. இது ஒரு ம். வேலையாங்க. செய்யறதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு? அது வேணும். இது ஒரு வெட்டி வேலை தானே!
நிச்சயமா. எல்லாருக்கும் உருப்படியா செய்யறதுக்கு வேற வேலை இருக்கு. எவ்வளோ வேலை இருக்கு. உட்காந்து இல்லைன்னா நேரம் இருக்கு, கூடுதல் நேரம் இருக்குன்னா ஏதோ ஒரு இசை கேட்கலாம், ஒரு இசை பாடலாம், இல்லை ஒரு விளையாடலாம், இல்லை சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நூலை ஒரு மனிதர் கையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா? இது பூரா இதுல இவ்வளவு செலவு வேற. நான் சொன்ன ஒவ்வொரு படிநிலையிலுமே பொருள் விரயம் இருக்கு. இப்போ சரவணன் அங்க இருக்கிறாருன்றதுனால ஊதியம் கிடையாது. அந்த இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சாருன்னா அவருக்கு ஊதியம் கொடுக்கணும்ல. நிச்சயமா. அப்ப என்னது இது? இது என்ன ஏற்பாடு இது? இப்ப கொண்டு போய் தூதஞ்சலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஒரு செலவு. இப்ப அங்க எல்லாமே செம்மை மக்கள் வந்து இப்போ நூல் கட்டுப்பணிகள்ல இருக்கிறதெல்லாம் நம்ம சிறுவர்கள் இருந்தா அவங்க செய்வாங்க. உங்களை போன்றவர்கள் வரும்போது யார் இருந்தாலும் வந்து செஞ்சிடுறீங்க. இப்ப இதெல்லாம் வேலையாள் வச்சா எவ்வளவு செலவு? அப்படி பார்த்தா ஒரு வெளியீட்டகன்றது எவ்வளவு இழப்புல போகும். இந்த கூட்டம் இல்லைன்னா இது ஒரு இழப்புல தானே போயிட்டு இருக்கோம். இது அதனால இது இல்லாம இணையதளம்னு ஒண்ணு, அந்த இணையதளத்தை பராமரிக்கணும். அதுக்கு ஒரு ஆண்டு கட்டணும். அந்த மாதிரி ஒரு நூல் ஒரு மனிதர் கையில போய் சேர்றதுக்கு இவ்வளவு சிக்கல் வேணுமான்னு எண்ணி பார்த்தா எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு தான் தோணுது. ஆகவே இந்த மாதிரியான அஞ்சல் வழியில வழங்கலை முதல்ல மிகவும் குறைக்கணும்ட்டு தான் நான் இந்த வடிவ மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். இதுல எல்லாருக்குமே சுமை குறையணும். காந்திமதிக்கும் சரி மற்றவர்களுக்குமே இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்கறதுக்கு 1000 உருப்படியா வேலை இருக்கு. அதுதான். அதனால மீண்டும் இணையதளம் வழியாக நூல் விற்பனை செய்யப்படுமான்னு கேட்டா அந்த கேள்வியே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால அது மிக குறைவா வச்சுக்கணும். அந்த அயல்நாட்டுல இருக்காங்க, தொலைதூரத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும். மற்றதெல்லாமே நம்ம மக்கள் அங்கங்க கூடி கற்போர் குழாம் வழியாகவும் உணாக்காப்பு குழு கூடல், நம்ம அங்காடி கூடல், இந்த திண்டுக்கல்ல கூட இப்போ அங்காடி கூடல் நடத்திருக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் கூடி ஒரு இடத்துக்கு கூடணும். செம்மையினர்லாம் என்னோட மாணவர்கள்லாம் அவங்க பக்கத்துல ஒரு நிகழ்வு நடக்கும்போது கூடணும், நூல்களை வாங்கிட்டு போயிடணும். அவ்வளவுதான். அதுதான் முறையானது. அதுதான் நீடிக்கும் தன்மை கொண்டது. எப்படியும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே தான் இருக்கு. ஆமா ஆமா நடந்தது, இப்ப கூடல் நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்தா புத்தகங்களை வாங்கிட்டு போயிடலாம். அதுதான் அந்த மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தணும். நல்லா தெளிவா வலுப்படுத்தி இதற்கான அமைப்புகள் குழுக்களை ஏற்படுத்துறது. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, கொள்கை கல்வி நடந்துட்டு இருக்கு. 45 நாட்களுக்கு ஒரு முறை நேரடியா மாணவர்கள் வர்றாங்க. மாணவர்கள் அங்க வாங்கிக்கலாம்ல. நம்ம என்ன அன்றாட செய்தித்தாளை நடத்திட்டு இருக்கிறோம். ஐயோ செய்தி பழசாயிடுச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நூல் வருதுன்னா அது 40 நாள் கழிச்சு கூட வாங்கிக்கலாம் தானே. அதுதான் ஒரு நிலைத்த தன்மையுடையதா இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. இந்த ஒரு செய்தி இப்போ கண்ணே கெட்டு போகுது. இப்போ காந்திமதி எல்லாம் இந்த செய்தி பார்த்து கண்ணை சுருக்கி சுருக்கி பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னா எல்லாருக்குமே, அது அவங்கள சரவணன் இருக்கட்டும், மற்ற எல்லாருக்குமே இது ஒரு வேலையாது. இது கண்ணுக்கு நளினிக்கு கூட சொல்லுவேன், இவ்வளவு எல்லாம் பயன்படுத்தாதீங்க இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவேன். நளினி, ஆழியல், நீங்க, எனக்கு அடுத்த நிலையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த சுமை இருக்கு. இதெல்லாம் குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சி நேரடியான உறவு உரையாடல் இருக்கணும். அதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். 2 வருடமா மாதம் ஒரு நூல் கிட்ட வெளிவந்துட்டு இருக்கு. நிறைய நூல்கள்ல என்ன இருக்கு, எதை பற்றியது, எப்ப வெளிவந்ததுன்னு தெரியாம தான் இருக்கு. புத்தகங்கள்ல சென்னை, கோவை, தலைஞாயிறு, சேலம், சிதம்பரம், திண்டுக்கல், பொள்ளாச்சி, பாபநாசம் இப்படி பகுதி வாரியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் வரும்போது அந்தந்த ஊரில் உள்ள பொறுப்பாளர்கள் கற்போர் குழாம் மூலமா அவங்க ஊரில் உள்ள மாணவர்களுக்கு நூலை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. புது நூல் வரும்போது தகவல் கொடுப்பாங்க. இதனால நூல்களை பராமரிக்கும் சுமையும் குறையும், பொருளாதாரமாகவும் தேங்காம இருக்கும். செம்மை வெளியீட்டகம் பற்றியும் நூலாக்கம் பற்றியும் புத்தகங்கள் விற்பனை பற்றியும் சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஆசான். மிக்க நன்றி சீர்செல்வி.
அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நூல் காப்பு குழுவில் உறுப்பினராக இணைய விரும்புவோர் செம்மை வெளியீட்டகத்தில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் எழுதியுள்ள அனைத்து நூல்களிலும் குறைந்தது 5 நூல்களாவது வாங்கி பாதுகாக்க வேண்டியிருக்கும். உறுப்பினராக இணைய விரும்புவோர் சௌமியா 995229661008 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.